Hello students, welcome you to this live session. Hope you are eagerly waiting to learn mathematics, right? Today morning you finished your chemistry examination. I asked many students, how is the paper? இப்போ நீங்கள் என்ன மைண்டில் நினைக்கிறீங்களோ அதுதான், right? And many students said, many questions are unexpected. Even the teachers, they said, it's really difficult. Don't think it is not for you only, it is for every student. But some students, they excel, right? Okay. Don't worry about that. Now we concentrate maths. இப்போ கெமிஸ்ட்ரி டெஸ்ட் எழுதணும்னு உங்கள் மைண்டில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும்ல, மேத்ஸ் எப்படி இருக்கும்? திங்க் பாசிட்டிவ்ல. 5 days நம்ம கையில் இருக்குல்ல, யூ கேன் டூ 1 days. சப்போஸ் இப்போது ஒன்றுமே எனக்கு மேத்ஸ் தெரியாது சார், டோன்ட் வரி, இந்த 5 daysல அழகாக நீங்கள் படிச்சிடலாம். அதுக்கு டுடே ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ வால்யூம் 1. வால்யூம் 1ல் என்னெல்லாம் நம்ம படிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஹவு டு லேர்ன் அப்ஜெக்டிவ்ஸ், ஹவு டு லேர்ன் 5 mark கொஸ்டின்ஸ். மெயின்லி 5 mark கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். 5 mark கான்சன்ட்ரேட் பண்ணும்போது 35 mark வந்துடுது. இன்னொன்று எவ்ரி திங் ஐதர் ஆர் டைப்பில் இருக்கும். தென் அப்ஜெக்டிவ்ஸ் யூ கேன் ஸ்கோர் மார்க் வெரி ஈஸிலி. அது எப்படி படிக்கணும், எவ்ரி திங் ஐ வில் டெல் யூ டுடே. ஓகே, ஸோ ஐ வெல்கம் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். நவ் ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see the pattern. இந்த 5 days எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யூ வுட் ஹவ் கான் த்ரூ தட், ரைட்? ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஹவு மெனி ஆஃப் யூ ஸ்டார்டட்? மேத்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஜஸ்ட் யூ புட் எஸ் இன் த chat section and or give a thumbs up. Some students may think, இப்போ தான் கெமிஸ்ட்ரி படித்து டயர்டாக இருக்கிறோம், அதுக்குள்ளால எங்கள் மேத்ஸ் இல்லை, 1 day ரிலாக்ஸ் பண்ணலான்னு கூட இருந்திருப்பீங்க சில ஸ்டூடெண்ட்ஸு. எஸ் Archu, Surya Prakash, yes, some of the students you have started. Yes, Rohit, good, nice to see you. Harshini, okay, good, many students started. ஏதோ டாபிக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. Even I said my students, start with the easy thing. எது நல்லா நம்ம படித்து தரவாக இருக்கிறோமோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட்? Yes, I think some more students may join. You kindly share the link to your friends also, let them get the benefit, right? Any part of Tamil Nadu you can share the link, it will be useful to them, right? Okay, so இதில் நான் கொடுத்துருக்கிறது ஒரு சாம்பிள் தான். எப்படியெல்லாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்போம், 5 days இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற 5 daysலும் ஒவ்வொரு லெசனாக ஸ்லோவாக படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஹவு குயிக் நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தென் யூ கீப் ஆன் ரிவைசிங். திரும்ப திரும்ப நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணணும். அதுக்காக தான் லாஸ்ட் 2 days allotted ஃபார் ரிவிஷன். ஓகே, அப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வால்யூமில் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லா கொஸ்டினுக்குமே உள்ள ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஐ வில் பி கிவிங் த ஆன்சர்ஸ். அதனால் நீங்கள் நான் நடத்தும்போது நீங்கள் உட்காந்து எழுதிட்டு இருக்கணும் இல்லை, பட் கீப் பென் அண்ட் பென்சில் பேப்பர் வித் யூ. சில கால்குலேஷன்ஸ் கொடுப்பேன். ஐ வாண்ட் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். நீங்கள் அதை ஆன்சர் சேட்டில் போடணும். சேட்டு இதுக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள், நாட் டு சேட் அமாங் யுவர் செல்ஃப், ரைட்? பாசிட்டிவாக நம்ம படிக்கணும்ல. இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக, அடுத்து நம்ம மேத்ஸில் அதையும் சேர்த்து நம்ம மார்க் வாங்கணும். ஓகே, அந்த ஒரு எய்மோட இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இட் பி யூஸ்ஃபுல் டு யூ. டோன்ட் திங்க் அபவுட் த டைம் அண்ட் ஆல், ரைட்? வி நீட் மார்க். ஓகே, நவ் தென் 1 mark எதெல்லாம் டெலீட்டட்? ஏன்னா இப்போ 1 mark கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். அந்த 1 mark படிக்கும்போது புரிஞ்சு படிக்கணும். ஆல்ரெடி இன் மெனி வீடியோஸ் ஐ செட், ரைட்? இப்போது 11th hour லாஸ்ட் மினிட்ல வந்துட்டோம், படிச்சுடுங்க. ஆனால் இதுக்கு இத்தனாவது ஆப்ஷன் அப்படி படிக்காதீங்க, ஆப்ஷன் ஷஃபிள் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஐ செட் தட் ஒன் 12th வாட் ஹேப்பன். ஓகே, இட் ஷுட் நாட் ஹேப்பன் டு யூ. அதனால் இது எதுக்குன்னா மக்கப் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் அப்படி படிக்காதீங்க, லேர்ன் த ஆன்சர். கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு உடனே டெல்லின்னு படிக்கணும், 4th ஆப்ஷன் படிக்கக்கூடாதுல்ல. அது அப்படி தான், அது கூட நம்ம பண்ணலைன்னு அப்புறம் என்ன பண்ணுறதுல. ஸோ நவ் தீஸ் ஆர் த deleted questions. சாப்டர் நம்பர் இன்னைக்கு ஃபஸ்ட் வால்யூம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.5, அதில் டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ், அதில் 12 கொஸ்டின்ஸ் டெலீட்டட். இதெல்லாமே டெலீட்டட் கொஸ்டின். ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு டைனமோ அந்த டீச்சர் இருக்குன்னாங்க, இங்கே இல்லைன்னு சொல்கிறேன், அப்படி இருந்தால் அதை படிச்சிருங்க. டோன்ட் டேக் ரிஸ்க். ஓகே, சில டைமில் சில கான்செப்ட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த ரிசல்ட்ஸ் இல்லை, அப்போ அதை பேஸ் பண்ணி இருக்கும். பட் தட் சம் கேன் பி சால்வ் இன் சம் அதர் வே ஆல்சோ. அதனால் 1 or 2 sums
ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்கும். அந்த மாதிரி ரிஸ்க் உள்ளதெல்லாம் படிச்சிருங்க. ஏன்னா இவ்வளோ படிக்கும் ஒரு 1 மார்க் படிக்கிறவரும் தப்பு இல்லை, ரைட்? ஓகே. செகண்ட் சாப்டர் நத்திங் டெலீட்டட். சாப்டர் 3ல 20ல 5 questions deleted. What are the 5 questions deleted? I given here. Fourth, there is no deletion. Fifth chapterல 20 questionsல 14 questions deleted. அப்போ 6 questions தான் படிக்க போறீங்க, ரைட்? Then sixth chapter nothing deleted. So only this much objectives. இது ஒன்றும் பெரிய டஃப் ஒர்க் ஒன்றும் இல்லைல்ல. ஒரு 1 hour 2 hour இருந்தால் படிச்சிட மாட்டீங்க, ரைட்? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா டோட்டலாக 12 lessons எவ்ரிடே ஒரு 3 chapter or 4 chapterல இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஸோ தட் பார்ட் யூ கேன் கவர். டோட்டலாக let us see how many questions we are going to get, right? Okay, now important 5 mark questions. See students, 5 mark questions na இப்போ many students நீங்க இப்போ கெமிஸ்ட்ரியில் என்ன சொல்றீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் வரல. பட் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸில் பார்த்தீங்கன்னா 5 mark questions we can say. ஏன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிடுங்க, இவ்வளோ லெந்தி வந்தால் சார் இது 5 mark தானே கேட்பீங்களா. 2 mark 3 mark கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. 2 markல இருக்கலாம், 3 markல இருக்கலாம். சம்டைம்ஸ் ஈவன் 5 mark கொஸ்டின் கூட 2 markல கேட்டுருவாங்க, இல்லை 3 markல கேட்கலாம். சம் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. பட் அது பாசிபிளான 5 mark கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் இதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க எழுதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். இது எல்லாமே உங்களுக்கு டுடே இம்மீடியட்லி ஆஃப்டர் மை கிளாஸ் முடிஞ்சு வித்தின் 15 minutes யூ வில் கெட் த என்டையர் நோட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு என்னெல்லாம் பேஜஸ் வாட் ஆர் த பேஜஸ் ஐ எம் ஷோயிங், எவ்ரி திங் யூ வில் பி கெட்டிங். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸ் முடிஞ்சு within 15 minutes you will get the entire note in the PDF form. அதை பார்த்து நீங்கள் படிச்சிடலாம். நாளைக்கு டே ஃபுல்லாக டைம் இருக்கும்ல, இன்றைக்கி நான் டீச் பண்ணுறதெல்லாம் நாளைக்கு 7 o'clock முன்னாடி படிச்சிடணும், அப்படி ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். இல்லை யுவர் ஓன். தென் ஈவினிங், நாளைக்கு ஈவினிங்கில் ஃபுல்லாகவே நம்ம செகண்ட் வால்யூம் பார்ப்போம். டுடே ஐ ஹவ் பிளான் டு டேக் நியர்லி 35 questions. பயப்படாதீங்க, குயிக்காக முடிச்சிடுவோம். ஸோ ஓகே, வி ட்ரை டு ஃபினிஷ் பை 8:30, ரைட்? ஓகே. So these are the questions. You can take it later. Okay, don't worry about that. Now we start with the first chapter. First chapterல உங்களுக்கு மெயினா வேண்டியது அந்த equivalence relation, right? Equivalence relation. So what is equivalence relation? அப்படின்னா உடனே உங்கள் மைண்டில் வர வேண்டியது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். இன்னொன்று ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் சாப்டர்லாம் ஓரளவு நீங்கள் படிச்சிருப்பீங்க. பிகாஸ் so many times they conducted test. இல்லை நம்ம ஃபைனல் ரிவிஷன் கூட ஃபஸ்ட் வால்யூமில் வச்சுருந்தாங்களா, அதனால் ரிப்பீட்டடாக நீங்கள் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஸோ அதனால் ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். அதில் யூ ஷுட் ஸ்கோர் த மேக்ஸிமம் மார்க். ஏன்னா செகண்ட் வால்யூம் லாஸ்ட்டில் உள்ளதெல்லாம் ஸ்கூலில் ரஷ்அப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு டைம் இருந்திருக்காது. பிகாஸ் யூ வில் பி ப்ரிப்பேரிங் ஃபார் த ரிவிஷன் டெஸ்ட் ஃபஸ்ட் வால்யூம். நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்கல்ல. பட் அதனால் ட்ரை டு ஸ்கோர் மேக்ஸிமம் மார்க் ஃப்ரம் ஃபஸ்ட் வால்யூம். அதிகமாக இதெல்லாம் மைண்டில் வச்சு உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் ஃபஸ்ட் வால்யூமில் தான் கேட்கணும். இல்லை, லெட் அஸ் see. ஓகே, ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ஒருவேளை ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட் கூட டு ஸ்கோர் மார்க் இஃப் யூ ஃபைண்ட் டிஃபிகல்ட், ஒரு கொஸ்டினில் ப்ரூவ் தட் இட் இஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 3 ப்ராப்பர்ட்டியும் எழுதி வைங்க. ரிஃப்ளெக்சிவ், கொஸ்டின் அதை என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிட்டு, ரிஃப்ளெக்சிவ், here it satisfies reflexive relation. Symmetric, transitive, it satisfies all the 3, so it is an equivalence relation. எழுதுங்க, you will get some mark. இது யாருக்குன்னா the student those are struggling to pass. அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸிலி யூ கேன் ஸ்கோர், நாட் பாசிங் யூ கேன் ஸ்கோர் வெரி ஹை மார்க். பட் இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். இப்போ உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால யூ கேன் ஸ்டடி. ஓகே, ஐ வில் டெல் யூ வாட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஸோ இங்கே ஒரு செட் கொடுத்துருவாங்க. ஓகே, செட் வில் பி given and suppose R is a relation. Rங்கிறது ஒரு relation. Set of ordered pair, right? Set of ordered pair. இது ஒரு equivalence relation-ஆ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்ரெடி செட் தேர் செட் கொடுப்பாங்கல்ல. செட் மேபி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், ஏதோ ஒரு செட்டு கொடுக்குறாங்க. சே ஐ எம் டேக்கிங் ஏ இஸ் அ செட். ஏ ஒரு செட்டு, அதுலேருந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரிலேஷனுங்கிறது செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர். ஒரு கார்டீசியன் ப்ராடக்ட்னாலே ஆர்டர்ட் பேர் வரும்ல, அதுலேருந்து டேக் ஃபியூ எலமெண்ட்ஸ் அண்ட் தே ஃபார்ம் அ ரிலேஷன். இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ்னா எவ்ரி எலமெண்ட் மஸ்ட் பி ரிலேட்டட் டு இட் செல்ஃப். சப்போஸ் இங்கே 1 2 3 இருக்குன்னு வைங்களா, 1 2 3 ஏ. அப்போ இதில் அந்த 1,1 இருக்கணும்.
எவ்ரி எலமெண்ட் ரிலேட்டட் டு இட் செல்ஃப், அதுதான் ரிஃப்ளெக்சிவ். 1,1 இருக்கணும், 2,2, 3,3 இந்த மூணுமே இந்த இதில் இருந்தால் தான் யூ கேன் சே திஸ் ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அப்போ ரிஃப்ளெக்சிவ்னு எவ்ரி எலமெண்ட் ரிலேட்டட் இட் செல்ஃப். சப்போஸ் 1,1 இருக்குது, 2,2 இருக்குது, 3,3 இஸ் நாட் தேர், அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். இது ரிஃப்ளெக்சிவ் ஆகணும்னா ஒன் எலமெண்ட் ஷுட் பி included. இது கூட ஒரு எலமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணாதான் அது ரிஃப்ளெக்சிவ் ஆகும். வாட் இஸ் தட் எலமெண்ட்? 3,3. ஓகே, ஸோ இது இவ்வளோதான் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக், அப்போ ஞாபகத்தில் வைங்க, ரிஃப்ளெக்சிவ்னா எவ்ரி எலமெண்ட் மஸ்ட் பி ரிலேட்டட் டு இட் செல்ஃப். சிமெட்ரிக்குங்கிறது ஒரு கண்டிஷனல் தான். ப்ளீஸ் லிசன், இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ்ல. சிமெட்ரிக்குங்கிறது இட் இஸ் அ கண்டிஷனல். இஃப் தென் சப்போஸ் 2,3 அந்த ஆர்ல வந்துனா, இஃப் 2,3 பிலாங்ஸ் டு ஆர், அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. 3,2 ஆல்சோ மஸ்ட் பிலாங் டு ஆர், தென் வி சே இட் இஸ் வாட்? சிமெட்ரிக். அப்போ 2,3 அந்த ரிலேஷனில் வந்தால் கண்டிப்பாக 3,2 அதில் வரணும். அப்போ இந்த 2,3 அங்கே வரலன்னு வைங்க, டோன்ட் வரி அபவுட் தட். இப்படி ஒரு எலமெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை ரிவர்ஸ் பண்ணுற எலமெண்ட் அங்கே வந்திருக்கணும். 4,1 அந்த ரிலேஷனில் வந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்திருக்கணும். 1,4 வந்திருக்கணும். தென் வி சே இட் இஸ் வாட்? சிமெட்ரிக். அந்த தேர்ட் ஒன் இஸ் டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா என்னன்னா, இந்த தியரி மட்டும் நல்லா படிக்குமா? ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த தியரி பார்ட் யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். நான் சாம்பிள் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் டீச் பண்ண போகிறேன். ஓகே, டிரான்சிட்டிவ்னா 3 elements. சப்போஸ் A is related to B, A is related to B, அதுவும் கண்டிஷன் தான். A is related to B and B is related to C. If this is the condition, இதுவும் அந்த ஆர்ல வரணும். ப்ளீஸ் லிசன், இந்த ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்? A is related to B and that B, இந்த ரெண்டு சேமா இருக்கணும். A is related to B and B is related. Suppose 1 is related to 7 னா and என்ன வரணும்? 7 is related to something. இந்த ரெண்டும் வந்ததுன்னா கண்டிப்பா என்ன வந்தாகணும்? A must be related to C. A, C also related to what? R. இந்த ரெண்டும் Rல வந்ததுன்னா A, then we can say it satisfies transitive property. Suppose இது வரலன்னு வைங்க, you no need to check this. இதை நீங்கள் செக் பண்ண தேவையில்லை. யூ கேன் சே இட் இஸ் டிரான்சிட்டிவ். இந்த ரெண்டும் வந்து இப்படி ஒன்று வரலன்னா தான் நீங்கள் என்ன சொல்லணும்? இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஓகே, அதர்வைஸ் யூ சே இட் இஸ் டிரான்சிட்டிவ். இஃப் ஆல் தி 3 satisfied, then you can say it is an equivalence relation. ஓகே, இதை பேஸ் பண்ணி just 1 or 2 important questions we'll see. Okay, listen. This is one other very important question. Already நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தால் டு சேவ் டைம். அப்போ தான் நமக்கு எவ்வளோ as many questions as possible I'll teach you. மக்கப் பண்ணாதீங்க, மேத்ஸ் எதுவுமே மக்கப் பண்ணாதீங்க. I'll teach you, try to understand. இப்போ இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் என்னன்னு புரிஞ்சுட்டுது. இப்போ 2 சம் டீச் பண்ணி கொடுக்குறேன். இதை நீங்கள் அப்புறமா கெட் த நோட்ஸ் அண்ட் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா அப்படி படிச்சுட்டு போகாதீங்க. கீப் ஆன் ரைட்டிங் 2-3 டைம்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, லிசன். ஸோ இப்படி புரிஞ்சு படிச்சுட்டிங்கன்னா இதில் சேஞ்சஸ் கொடுத்தாலும் யூ கேன் டூ. ஓகே, லிசன் ஹியர். On the set of natural number, ஒரு செட் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். என்ன செட் கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். யூனோ நேச்சுரல் நம்பர்னா 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் ஆர் இஸ் அ ரிலேஷன். எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்க. ஏ ஆர் பி. ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. எப்போ? இஃப் கொடுக்குறாங்க ஒரு கண்டிஷன். 2a plus 3b equal to என்ன வரணுமா? 30. 2a plus 3b equal to 30 போடக்கூடிய ஏக்கும் பிக்கு நீங்கள் என்ன நேச்சுரல் நம்பர் சும்மா அப்படி திங்க் பண்ணி கெஸ் பண்ணி எல்லாம் செய்ய முடியாதுல்ல. அப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்ம லோவர் கிளாஸில் ட்ராயிங் எ ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் எல்லாம் இருக்கும்ல, இல்லை நம்ம என்ன செய்வோம்? ஒய் கண்டுபிடிச்சி வச்சுருவோம். ஒய் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸுக்கு ஒரு வேல்யூவாக கொடுப்போம். ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் கிடச்ச உடனே இங்கே எல்லா பாசிபிள் வேல்யூவும் எடுக்கணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் யூ ஃபைண்ட் பி ஃப்ரம் ஹியர். இதான் கொடுத்துருக்கிற ரிலேஷன். அதுலேருந்து பி கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ ஏக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்கலாம்? நேச்சுரல் நம்பர் தான் கொடுக்கணும். வரக்கூடிய ஆன்சரும் நேச்சுரல் நம்பராக இருக்கணும். பட் இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்குல்ல, அப்போ நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் நம்பரில் ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் 1 இல்லை. இப்போ நீங்கள் 1 இதில் கொடுக்க முடியுமா பாருங்கள். ஏக்கு வேல்யூ நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா 2 into 1 2. 30 minus 2 28. 28 by 3. You can't divide it. Your answer is not a natural number. அப்போ நீங்கள் அந்த நம்பர் கொடுக்கக்கூடாது. இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்குது, இங்கே 30 இருக்குது. மல்டிபிள் ஆஃப் 3 கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 3 கொடுத்தா தான் உனக்கு ஹோல் நேச்சுரல் நம்பர் ஆன்சராக வரும். 3 கொடுத்தீங்கன்னா 3 2s are 6. 30 minus 6 24. 24 by 3 8.
நீங்கள் 4 5 எல்லாம் கொடுத்தீங்கன்னா யூ won't கெட் நேச்சுரல் நம்பர். உங்கள் ஆன்சரும் நேச்சுரல் நம்பராக இருக்கணும்ல, யூ won't கெட் இட். அடுத்தது 6 கொடுத்தீங்கன்னா 2 into 6. இந்த டேபிளை மக்கப் பண்ணி வைக்காதீங்க, சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. 2 into 6 12. அப்போ 30 minus 12 18 by 3 6. அடுத்தது 9 கொடுங்க, அடுத்து 12 கொடுங்க. 12க்கு அடுத்து ஏன் சார் 15 கொடுக்கல? 15 கொடுத்து பாருங்க என்ன ஆகும் பாரு. ஏக்கு இடத்துல 15 கொடுத்தீங்கன்னா 2 into 15 is what? 30. அப்போ 30 minus 30 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். 0 by something 0 is not a natural number. அப்போ உங்கள் ஆன்சர் நேச்சுரல் நம்பர் கிடையாது. சரி சார் 15 கொடுத்தா 0 ஆச்சு எடுக்க முடியாது, ஏன் 18 கொடுக்கக்கூடாது? 18 கொடுத்து பாருங்கள், you will be getting a negative answer. It is not a natural number. Are you able to understand more? ஸோ அப்படி கொடுக்கும்போது only these 4 values தான் கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு ஆர்டர் பேராக எழுதுங்க. நம்ம இந்த கிராஃபில் எழுதுவோம்ல எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ. ஸோ 3,8 ஃபர்ஸ்ட் நம்பர், 6,6 9,4 12,2 ஆறு எழுதியாச்சு. இப்போ என்ன செக் பண்ணோம்? இட்ஸ் 5 மார்க் கொஸ்டின். இப்போ என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்க? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இவ்வளோ செக் பண்ணுவோம். ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? ரிஃப்ளெக்சிவ்னா எவ்ரி எலமெண்ட் ரிலேட்டட் டு இட் செல்ஃப். எவ்ரி எலமெண்ட்னா எங்கே உள்ள எலமெண்ட்டு? கொடுத்த செட்டில் என்ன செட் கொடுத்துருந்தாங்க? நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் ஹவு மெனி நம்பர்ஸ்? தேர் ஆர் இன்ஃபினிட் நம்பர்ஸ். அப்போ பாருங்கள் 1 is related to 1, 2 is related to எல்லாம் வரணும் இல்லை? இங்கே 1 is related to 1 வரலையே. ஏதாவது ஒன்று வரலன்னா கூட யூ சே இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. 1,1 நாட் பிலாங்ஸ் டு ஆர், ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். 1,1 தான் கிடையாது, 2,2 இங்கே இல்லை 6,6 இருக்குது, அதனால இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. எவ்ரி எலமெண்ட் மஸ்ட் பி ரிலேட்டட் டு இட் செல்ஃப். அப்போ ஏதாவது இல்லை இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னால் போதும். 1,1 நாட் பிலாங்ஸ் டு ஆர், ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். இல்லைனா 5,5 நாட் பிலாங்ஸ் டு ஆர், இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். எனி ஒன் எலமெண்ட் யூ கேன் கிவ், இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, எஸ்னா எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். நோங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும்ல. எஸ். சிமெட்ரிக் பாருங்க. சிமெட்ரிக்னா என்னது? கண்டிஷன் சொன்னேன். ஏ ரிலேட்டட் டு பினா பி ஆல்சோ மஸ்ட் பி ரிலேட்டட் டு ஏ. இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3,8 3,8 இங்கே இருக்குது. அப்போ 8,3 இருக்கணும்ல, அங்கே 8,3 இல்லை. 3,8 பிலாங்ஸ் டு ஆர், பட் 8,3 டஸ் நாட் பிலாங் டு ஆர். ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். டிரான்சிட்டிவும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். டிரான்சிட்டிவ்க்கு அந்த இஃப் கண்டிஷன் வருதான்னு பாருங்கள். வந்தால் தான் நீ அதை செக் பண்ணணும், இல்லைனா எதையும் செக் பண்ண வேண்டாம். யூ சே இட் இஸ் டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் என்னது? ஒன் மோர் டைம் ஐல் டெல் யூ, ப்ளீஸ் லிசன். ஏ ரிலேட்டட் டு பி அண்ட் இங்கே பி வருதுல்ல, அப்போ பி ரிலேட்டட் டு சி. இப்படி வருதான்னு பாருங்கள். வந்தால் கண்டிப்பாக என்ன வரணும்? ஏ ரிலேட்டட் சி. வரலையா? நோ நீட் டு செக் எனிதிங், யூ சே இட் இஸ் டிரான்சிட்டிவ். அப்படியே தான் வருதா பாருங்கள். 3,8 வந்தால் 8ல் ஸ்டார்ட் ஆகணும், அப்படி எதுவுமே இல்லை. 6,6 இருக்கு, அப்போ திரும்ப 6ல் ஸ்டார்ட் ஆக திரும்ப அதுதான் இல்லை. ஸோ நத்திங் டு செக். நெக்ஸ்ட் ஒன் 9,4, அப்போ 4ல் ஸ்டார்ட் ஆகிறது, அப்படி எதுவுமே இல்லை. 12,2 அடுத்து 2ல் ஸ்டார்ட் ஆகிறது எதுவும் இல்லை. அப்போ இப்படி கண்டிஷன் வரல. வந்தால் தானே நீங்கள் மீதியெல்லாம் செக் பண்ணணும் இல்லை? இப்படி வந்து ஏ,சி அதில் வரலன்னா யூ சே இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். இங்கே இப்படி இதே வரல, அப்போ நம்ம இந்த கேஸ் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஜஸ்ட் டு சே இட் இஸ் வாட்? டிரான்சிட்டிவ். அப்போ இதில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலே என்ன சொல்லணும்? இட் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இங்கே ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, சிமெட்ரிக்கும் கிடையாது, ஒன்லி டிரான்சிட்டிவ் தான். ஸோ யூ சே இட் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட். ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? லுக் அட் திஸ் கொஸ்டின். இப்போ இது இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன அவ்வளோதான். லிசன், another 5 mark question. On the set of natural numbers, again set of natural number, R be the relation defined A or B, that is A is related to B if A plus B less than or equal to 6. A plus B, அப்போ ரெண்டு நேச்சுரல் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டல் லெஸ் than or equal to 6. நீங்கள் எக்ஸாம் போகும்போது லெஸ் than or equal to 8 போட்டால் தெரிலன்னு சொல்லக்கூடாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்தா யூ மஸ்ட் பி ஏபிள் டு டூ தட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு கொஸ்டின் டெக்ஸ்ட் புக்கில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ரூவ் தட்ஸ். நீங்கள் கூட ட்ரிகனாமெட்ரியில் படிச்சிருப்பீங்க. சைன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பியில். 12th ஸ்டாண்டர்டில் சேம் ப்ரூஃப் யூஸிங் வெக்டர் ஆல்ஜிப்ரா. வெக்டர் ஆல்ஜிப்ராக்கு அப்ளிகேஷன் 12th இருக்குது. அப்போ யூஸிங் வெக்டர் யூ ஹேவ் டு ப்ரூவ் சைன் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா சைன் ஆல்ஃபா இல்லை சைன் ஏ காஸ் பி, அப்போ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. புக்கில் அப்படி இருந்தது. டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் பேப்பரில் ஆல்ஃபா பீட்டா இதில் என்ன கொடுத்துருந்தாங்க? ஏபி கொடுத்துருந்தாங்க. உடனே ஸ்டூடெண்ட் சார் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா பீட்டா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏபி. இப்படி தான் சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க சில இதெல்லாம். அப்போ நம்ம படிக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. யூ கேன் டூ இட்.
ஸோ இப்போது a + b < <6 இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணலாம் less than equal greater ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்து வைக்கலாம். சரி now listen, ஸ்டார்டிங் நம்பர் 1 தானே, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 1 7 அப்படியே அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். 2 1 2 2 2 3 ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கணும். லெஸ் தேன் 6 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 நல்ல கவனிங்க, இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 இருக்குல்ல, கொஸ்டின் பேப்பரில் லெஸ் தேன் 6 வரலாம். அதனால் படிக்கிறது ஒவ்வொன்றையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். சரியா, படிக்கிறது கவனமாக படிங்க. நம்பர் ஆஃப் 5 மார்க்ஸ் வெரி லிமிட்டட் தான். அழகாக நீங்கள் படித்து ஃபுல் 35 அவுட் ஆஃப் 35 நீங்கள் வாங்கலாம். ரிஸ்க் எடுத்து சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்று படிச்சுட்டு போகாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஒரு சம்மை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. யூ வில் ஃபைண்ட் வெரி டிஃபிகல்ட் டு லேர்ன் தட் சம். ஏன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் என்னன்னே தெரியாமல் நம்ம சும்மா மக்கப்பட்டு போகக்கூடாது இல்லை, புரிஞ்சு படிச்சிருங்க. அந்த சம் இல்லை, கொஞ்சம் வேறு கொஸ்டின் கேட்குறேன், யூ கேன் ட்ரை அட்லீஸ்ட். லிசன், அப்போ 2 நம்பர் ஆட் பண்ண, ரெண்டுமே நேச்சுரல் நம்பர், வேறு எதுவும் எடுக்கக்கூடாது. செட்டுங்க நேச்சுரல் நம்பர். அப்போ 1 2 3 நீங்கள் எடுக்கணும். ஆட் பண்ண வரக்கூடிய டோட்டல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6, 6ஓட கம்மியாக இருக்கணும். ஈவன் 6 வந்தாலும் நீங்கள் எடுக்கலாம். அப்போ 1 1 எடுக்கலாமா? எஸ். 1 + 1 2 தானே, லெஸ் தேன் 6 யூ கேன் டேக். 1 2 எஸ். 1 + 2 3 லெஸ் தேன் 6. 1 4 1 3 1 4 1 5 வரைக்கும் எடுக்கிறேன். 1 6 எடுக்கக்கூடாது. ஏன்? 1 + 6 7 ஆகிரும்ல. சப்போஸ் இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து 2ல் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 1 2 2 2 3 2 4 அவ்வளோதான். ஏன்னா 2 + 4 6 ஆச்சு. 6 வரைக்கும் எடுக்கலாம். 2 5 எடுக்க முடியாது, 7 ஆயிரும். ஸோ அடுத்து 3ல் ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 1 3 2 3 3 அவ்வளோதான். 4 1 4 2 அவ்வளோதான். 5 1 6ல் எடுக்க முடியாது, ஏன்னா ஸ்டார்டிங் நம்பரே 6 1 ஆட் பண்ண 7 ஆயிரும். அவ்வளோதாம்மா, தட்ஸ் ஆல். இதை போட்டுட்டீங்களா, மீதி எல்லாம் கதை எழுத வேண்டியதானே இல்லை. பட் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இப்போ ரிஃப்ளெக்ஷனா என்னது, எவ்ரி எலமெண்ட் ரிலேட்டட் இட் செல். 1 1 இருக்குதா? எஸ். 1 1 இருக்குது, உடனே இது ரிஃப்ளெக்ஸ் சொல்லக்கூடாது. 2 2 இருக்குதா? எஸ். 3 3 இருக்கா? எஸ். அதுக்காக ரிஃப்ளெக்ஸ் கிடையாது. 4 4 இருக்கான்னு செக் பண்ணும். ஏன்னா ரிஃப்ளெக்ஸ்னா எவ்ரி எலமெண்ட் மஸ்ட் பி ரிலேட்டட் இட் செல்ஃப். 27 27 இருக்குதா? இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இவ்வளோதான். ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஹியர் 4 4 நாட் பிலாங்ஸ் டு ஆர், ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக் செக் பண்ணுங்க. நீங்களே சிமெட்ரிக் செக் பண்ணி எஸ் ஆர் நோன்னு சாட்டில் போடுங்க. சிமெட்ரிக்னா என்னது? ஏ கமா பி இருந்ததுன்னா பி கமா ஏயும் வரணும். அது கண்டிஷன். சும்மா நீங்கள் எல்லாத்துக்கும் 27 42 இருக்குது அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இதில் இருக்கிற எலமெண்ட் தான் பார்க்கணும். இதில் ஒரு எலமெண்ட் எடுங்க, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள், அதுவும் இருக்குதான்னு பாருங்கள். இப்போ 1 2 இருந்தால் 2 1 வரணும். அது அந்த 1 மட்டும் செக் பண்ணக்கூடாது, எல்லாம் செக் பண்ணும். ஒரு எலமெண்ட் செக் பண்ணி பாருங்க. செக் வெதர் இட் இஸ் சிமெட்ரிக் ஆர் நாட். இஃப் ஸோ சாட்டில் போடுங்க. சிமெட்ரிக்னா சிமெட்ரிக்னு போடுங்க, நாட் சிமெட்ரிக்னா நாட் சிமெட்ரிக்னு போடுங்க. எஸ் பரத், இட் இஸ் சிமெட்ரிக். சச்சின் சிமெட்ரிக். சூரிய பிரகாஷ் சிமெட்ரிக். ஜான் சிமெட்ரிக். எஸ். டென்ஷன் சஞ்சனா மது. எஸ் மா, வெரி குட். இட் இஸ் சிமெட்ரிக். ஸோ தட் மீன்ஸ் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ. ரைட்? எதை வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. 1 3 இருக்குது, அப்போ 3 1 இருக்குதா? எஸ். 1 5 5 1 இருக்கா? எஸ். 2 4 4 2 எஸ். எல்லாம் எதை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்க. 2 1 1 2. ஸோ வி சே இட் இஸ் சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ் செக் பண்ணுவோமா? டிரான்சிட்டிவ் ஒன்று ஒன்றா செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் புக்கில் இருக்கிற சம மேக்ஸிமம் நீங்கள் முதலாவதே பார்த்து வச்சிடணும். சரியா? டிரான்சிட்டிவ் பாருங்கள், சில இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ 1 3 இருக்குது. 1 3 அடுத்து 3ல் ஸ்டார்ட் ஆகணும். 3ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 3 2 இருக்குது. 3 2 ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் சி. அப்போ ஏ ரிலேட்டட் சி 1 2 ஆன்சரில் இருக்கா? இருக்குது. உடனே இட் இஸ் டிரான்சிட்டிவ் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலே இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். டிரான்சிட்டிவ் இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சேட்டில் போடலாம். டிரான்சிட்டிவ்னா டிரான்சிட்டிவ்னு போடுங்க, நோனா நோன் போடுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட எக்ஸாம்பிள் எல்லாம் கேட்க முடியாதுல்ல, அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணுறது ரொம்ப டைம் ஆயிரும். முடிஞ்சால் போடுங்களேன். எஸ். ஆல்ரெடி சம் செட் ஸ்டூடெண்ட்ஸ் செட் சார் இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஓகே, கேன் யூ கிவ் எக்ஸாம்பிள்? எது டிரான்சிட்டிவ் ஆகலைங்க? இப்போ இப்படி எடுக்கலாம். 5 1 இருக்கலாமா? 5 1 பிலாங்ஸ் டு ஆர். அடுத்து 1ல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 4 எடுக்கிறேன். ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட். அப்படின்னா கண்டிப்பாக எது வரணும்? 5 4. அங்கே 5 4 இல்லை. ஸோ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். இது போல் வேற எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். 5 1 1 5 கூட சொல்லலாம்ல. 1 5
A related இந்த ரெண்டு சேமாக இருக்கணும், that's important. A related to B, B related to C, அப்போ A related to C கண்டிப்பாக வரணும். இங்கே 5 related to 1, yes. 1 related to 5 இருக்குது, அப்போ 5 related to 5 அங்கே இல்லை. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் you have to show and you say it is not transitive. அப்போ equivalence no, it is not equivalence. Because why reason? Many reasons இல்லை, because it is not reflexive. அப்போவே சொல்லிடலாம், it is not an equivalence relation. Don't worry about the notes. Once you understood, just leave it ma. I will give the notes. Okay, சரி. Shall we move on to the next question? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த divisible question இருக்கும். Yes, this is another important 5 mark question. Divisible by 7. அதுக்கு பதில் மல்டிபிள் ஆஃப் 7 கொடுக்கலாம். 7க்கு இடத்துல 12 கொடுக்கலாம், 14 கொடுக்கலாம். ஐயோ எங்கள் புக்கில் 7ம் 12 தான் இருந்தது, இவங்க 15 கேட்டாங்க. நம்பர் தானே சேஞ்ச் பண்ணுறாங்கல்ல, எது கேட்டால் என்ன, யூ கேன் டூ இட். ஓகே, டிவிசிபிள் பைன்னு சொல்லலாம், இல்லைனா மல்டிபிள் ஆஃப் 7, எல்லாம் ஒன்று தான். ஓகே, சரி. டிவிசிபிள் பை 7. ஓகே, நவ் ப்ளீஸ் லிசன். இல்லைனா 7 இஸ் அ ஃபேக்டர், எல்லாமே சேம் தான். Z is இங்கே பாருங்கள், இது வரைக்கும் அந்த ரெண்டு சம்லையும் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், பட் ஹியர் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். அப்போ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, லோவர் கிளாஸில் படிக்கிறது. நேச்சுரல் நம்பர்னா 1ல் ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 எக்ஸட்ரா. ஹோல் நம்பர்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்டிஜர்னா நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும், 0 1 2 3 எக்ஸட்ரா, -1 -2 எக்ஸட்ரா. ஸோ தட் இஸ் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். ப்ளீஸ் லிசன் மா. ஸோ திஸ் இஸ் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். M ரிலேட்டட் டு N. ஃபஸ்ட்டு அதை நம்ம நல்லா ரீட் பண்ணி வச்சிடணும். M is related to N. எப்போ M is related to N சொல்கிறாங்க? M minus N. M minus N is divisible by 7. அப்படின்னா 10 related to 3, கரெக்டா? Say yes or no. 10 related to 3ங்கிறது under this relation, it is a relation or not? I want the answer yes or no. 10 related to 3. Is it a relation in this question? ஏன்னா நீங்கள் அட்டென்டிவாக இருக்கணும்ல. எஸ், மோசஸ் மிஷல். Some students given no and some students given yes. Yes, most of the students given yes. It is the correct answer. அப்போ நீங்கள் என்ன செக் பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். M minus N சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. 10 minus 3. 10 minus 3னா என்னது? 7. 7 is divisible by 7. கரெக்ட் தானே? எஸ். அப்போ நீங்கள் when can you say it belongs to the relation? இந்த கொஸ்டினுக்கு அந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். இஃப் your answer is divisible by 7, you can say yes, that is a element. அப்போ ரிஃப்ளெக்ஷன் என்னது? ஜென்ரலாக போடுறோம். இங்கே போய் நீங்கள் தர இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒன்றா எழுதிட்டு இருக்க முடியாதுல்ல. நோங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. எஸ்ஸுங்கிறது ஜென்ரலாக எழுதுனா போதும். ஏ ரிலேட்டட் ஏ, பிகாஸ் ஏ ரிலேட்டட் ஏ மைனஸ் ஏ. இப்போ எம் ரிலேட்டட் என்னன்னா எம் மைனஸ் என். இங்கே அப்போ இங்கே உங்களுக்கு ஏ ரிலேட்டட் ஏன்னு வரணும். அப்போ நீங்கள் ஏ மைனஸ் ஏ செக் பண்ணணும். ஏ மைனஸ் ஏன்னா என்னது? சாரி, ஏ ரிலேட்டட் ஏன்னா ஏ மைனஸ் ஏ. ஏ மைனஸ் ஏன்னா 0. 0 இஸ் divisible by 7 பிகாஸ் 0 கேன் பி ரிட்டன் as 7 into 0. ஒரு நம்பர் divisible by 7நாலே, இப்போ பாருங்கள் 63 இஸ் divisible by 7 பிகாஸ் யூ கேன் ரைட் 7 into 9. See, 14 is divisible by 7 because 14 can be written as 7 into 2. 28 is divisible by 7. 28 நம்ம 7 into 4 னு எழுதுறோம். அப்போ a number is divisible by 7 னா 7 into something, right? 7 into some integer எழுதிட்டாலே you can say it is divisible by 7. இது போல divisible by 15 கேட்கலாம், 12 கேட்கலாம். divisible by 12 னா that number நீங்க 12 into something அப்படி எழுத முடிஞ்சதுன்னா you can say yes, it is divisible by what? 12. இங்கே 0 நீங்கள் 7 into 0 னு எழுதலாம். So it is divisible by 7. So A related to A, so it is reflexive. சிமெட்ரிக் எப்படின்னு பாருங்களா. சிமெட்ரிக்னா என்னது? A related to B னா you have to prove B also related to A. இப்போ A related to B ன்னு எடுத்துறோம். ப்ளீஸ் லிசன், ஐ வில் ஹெல்ப் யூ தட் ஒன். A related to B நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது B also related to A ன்னு ப்ரூவ் பண்ணோம்ல. A related to B நாய்க்கு மீனிங் என்னது? A minus B is divisible by what? 7. அப்போ A minus B 7 into some integer னு எழுதலாம். ஏன்னா divisible by 7நாலே 7 into some integer. ஓகே, இப்போ I want B minus A. அப்போ நான் என்ன செய்யணும்? I have to change the sign. Multiply by minus. ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது B minus B plus B ஆயிரும். A become minus A equal to minus 7 into M. minus 7 into M 7 into minus M னு எழுதலாம் இல்லை? ஸோ 7 into something, so it is divisible by 7. அப்போ B minus A is divisible by 7, so B is related to A. அவ்வளோதான்.
Hope you understood this. The notes அப்புறமா நீங்க வாங்கிடலாம். Okay. Transitive, please listen. What is transitive? Just to explain to you. Listen carefully. Because this is another very important sum. Transitive என்னன்னு பாருங்க, A related to B and B related to C. நீங்க prove பண்ண வேண்டியது A is related to C. Please listen. In this question, when can you say A related to B? A minus B is divisible by 7. And B related to C, na B minus C is divisible by 7. என்ன ப்ரூவ் பண்ணோம்? A related to C அப்படின்னா நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது A minus C is divisible by 7. கரெக்ட் தானே? இந்த அப்போ இதுலேருந்து இது வரையும் கொண்டு வரணும். Let us see how. இப்போ A minus B is divisible by 7 னா A minus B is equal to divisible by 7. So 7 into some integer. B minus C is divisible by 7 னா 7 into some integer. இந்த ரெண்டு ஆன்சரையும் ஆட் பண்ணி பாருங்க. இங்கே ஆட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னாகும்? ஆடிங் A minus B plus B minus C equal to இங்கே வேறு நம்பர் கொடுக்குறேன். அங்கே M கொடுத்து இங்கே N கொடுக்குறேன். 7M plus 7N. இதில் அந்த மைனஸ் B plus B கட்டாயிரும். A minus C equal to காமனாக 7 எடுக்கலாம்ல? M plus N. You got the answer? A minus C is equal to 7 into something. 7 into something நல்ல என்ன சொல்லிரும்? It is divisible by 7. அப்போ A related to B and B related to C. You are getting A related to C. So you can say it is what? Transitive. இதுக்கு அந்த detailed note I'll give it to you. Okay. So hope you understood this one, equivalence relation, right? Now இது நீங்கள் உங்கள் 10th standard sum தான். ஆனால் இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பாங்க. வர ஏன்னா லிமிட்டட் 5 மார்க்ஸ் தான் இருக்குது. அதனால் எந்த ரிஸ்க் இது போல் ரெண்டு சம் இருக்கும். எல்லாத்துலையும் உங்களுக்கு ஒரு சம் டீச் பண்ணிடுறேன். அப்போ அதர் சம் யூ வில் பி ஏபிள் டு டூ. நான் அந்த ஃபஸ்ட் நான் கொடுத்த அந்த லிஸ்ட்டில் 2 சம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 1.3ல செகண்ட் சம் நான் இப்போ போட போகிறேன். தேர்ட் சம் இஸ் ஆல்சோ 5 மார்க் கொஸ்டின். அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஓகே, இப்போ நான் போடக்கூடிய சம்பவம் செய்துட்டிங்கனாலே அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற எல்லா சம்மையும் செய்திடலாம். ஒரே பேட்டர்னில் 2 சம் 3 சம் இருந்ததுன்னா ஐ ஹவ் டேக்கன் 1 கொஸ்டின். இதை நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இதில் நாங்கள் டீச் பண்ணாத மற்ற சம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே டவுட் இருந்ததுன்னா அந்த சம் எனக்கு நீங்கள் நான் இதில் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். I'll try to help you some other time. ஏன்னா 5 days இருக்குல்ல. Actually, I plan to take live class today and tomorrow. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நாள் டைம் இருக்குது. Suppose if there is a need, we will help you one more day. Okay, we'll see that. Right, students. Look at this one. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா கொஸ்டினை ஒழுங்காக ரீட் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? write the values of f for at these points 1 2 3 4 5. உங்களுக்கு 5 மார்க் கொடுக்குறதுக்காகவே இந்த கொஸ்டின் பாருங்க. f of xக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு அந்த -3 இங்கே இருக்கும் இல்லை? -3 இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து -3 வரைக்கும் என்ன வேல்யூவா? -x+4. அடுத்த -3ல ஓப்பன் பண்ணணும். -3க்கு பிறகு -3 இஸ் நாட் இன்க்ளூடட். அதுலேருந்து -2 வரைக்கும் என்ன வேல்யூ? x+4. அடுத்து பாருங்க -2 இன்க்ளூட் ஆகுது தேர்டில். -2ல இருந்து பிஃபோர் 1க்கு முன்னாடி வரைக்கும், பிகாஸ் லெஸ் தேன் 1 இல்லை. அப்புறம் என்ன பாருங்க? 1 இஸ் இன்க்ளூடட். 1ல இருந்து 7 வரைக்கும் என்ன வேல்யூவா? x - x². மீதி எல்லா இடத்துலையும் ஆன்சர் என்ன கொடுத்துட்டாங்க? 0. ஓகே, சரி. now please listen. இப்போ ஃபஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா -4ல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நம்பர் லைனில் -4 எங்கே இருக்குது? அப்போ நமக்கு இந்த நம்பர் லைன் தெரிஞ்சால் போதும் இல்லை? ரைட், ஓகே. -4 எங்கே இருக்குது பாருங்கள். -4 இஸ் ஹியர். கரெக்ட் தானமோ? -3க்கு லெஃப்ட் சைடில் -4. ஸோ யூஸ் திஸ் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ஏதாவது ஒன்றில் கொண்டு போய் போட்டு வச்சிடாதீங்க. சில ஸ்டூடெண்ட் பார்ப்பான் ஃபஸ்ட்டில் போடு, செகண்டில் போடு. டோன்ட் டூ தட். ஸோ ஹியர் -4 கேட்குறாங்க. -4 இங்கே வர்றதால எக்ஸுக்கு இடத்துல -4 கொடுங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குல்ல. அப்போ -4 என்ன ஆயிரும்? +4. 4 + 4. யுவர் ஆன்சர் இஸ் வாட்? 8. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 1 கேட்குறாங்க. அப்போ 1 எங்கே வருதுன்னு பாருங்க. 1C. ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இதில் ஓப்பன் இன்டர்வல். இந்த 1 இஸ் நாட் இன்க்ளூடட். 1 எங்கே இருக்குன்னா இட் இஸ் ஹியர். ரைட், 1 இஸ் இன்க்ளூடட். இந்த இன்டர்வல் தான். So here you put 1. அப்போ 1 - 1², right? 1 - 1 தான். So the answer is what? 0. Like that you can find all the values. So இங்கே நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு கொடுத்துருக்கிறேன். Not only these 5 values, எந்த வேல்யூ வேணாலும் கேட்கலாம்ல. Suppose I am asking a question. What is f of 8? Give your answer in the chat section quickly.
Give your answer in the chat section. Yes, students, fast. F of 8. எல்லாமே இங்கே ரேஞ்ச் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். Suppose the question f of 8. Find the value of f at 8. கேட்டாங்கன்னா what is your answer? Yes, fast. Yes, Jatender, Sanjana, Naveen, Bharat, you are given x minus correct. Check பண்ணுங்க. Yes, every student got the correct answer because it is here, right? Because f of 8 கேட்குறேன் 7 வரைக்கும் தான், மீதி எல்லாமே இந்த அதர்வைஸில் போயிடும் இல்லை. in all other cases the answer is 0. அதனால தான் பாருங்கள் f of 12க்கு ஆன்சர் 0. ஓகே, ஸோ here lot of things given. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதில் எந்த சம் வந்தாலும் நீங்கள் செய்யலாம். ரைட் ரைட் நவ் த நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டடி. ஸ்டில் வி ஆர் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இல்லை, ஆனால் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குமா, அதனால் ப்ளீஸ் லிசன். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஏரியா பாருங்கள். இந்த அந்த சம் ஆக்சுவல் சம் போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு பைஜெக்ஷன் இஸ் அன் இன்வர்ஸ், இன்வெர்டிபிள், இது எல்லாத்துக்குமே இந்த காம்போசிஷன் வேணும். அப்போ இந்த காம்போசிஷன் தெரியாமல் நீங்கள் அந்த சம் போய் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு புரியாது, அப்புறம் மேத்ஸே வேணான்ருவீங்க. ரைட், அதனால் புரிஞ்சு படிச்சிருங்க, ரொம்ப சிம்பிளாக. ஜஸ்ட் பாருங்கள், ஜஸ்ட் 2 minutes யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் காம்போசிஷன். ப்ளீஸ் லிசன். I'll take a very small example. Suppose ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்கம்மா, f of x is 2x plus 3 and g of x is x square. Okay, just I'm giving two functions. I want to find f composition g. நல்லா கவனிங்க, f composition g எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏன்னா பெரிய பெரிய சம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் ஜஸ்ட் ஐ கேன் ஷோ அண்ட் எக்ஸ்பிளைன் தட் சம்ஸ். f composition g கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னா, f composition g of x, that is f of g of x. என்ன எழுதணும், f of g of x. டோன்ட் வரி, கொஞ்சம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசம், ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்கள், 2-3 டீச் பண்ணுறேன். f of g of x, that is f of g of x. What is g of x? x square. இப்போ f of x squareல நீங்க என்ன செய்யணும், இந்த x square கொண்டு போய் f ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த x square கொண்டு போய் f ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. What is f? 2x plus 3. 2x plus 3. அந்த x-ன்னு நீங்க ரீட் பண்றது ஒரு பிராக்கெட்டை போட்டுருங்க. அந்த பிராக்கெட்ல இங்க என்ன வருதோ அதை எழுதுங்க. ஓகே, f of x square-னா இந்த x square you substitute in f. What is f? 2x plus 3. அந்த x இடத்துல x square. So your answer is 2x square plus 3. இது எதோட வேல்யூ? f composite. இப்போ நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், சொல்லுவீங்க சார் இன்னும் புரியலை. வெயிட், இப்போ f composite g தானே முதல்ல டீச் பண்ணேன். நவ் g composition f. லிசன், எப்படியும் உங்களை படிக்காம விடுற மாதிரி இல்லை. ஓகே, லிசன், g composition f. அப்போ என்ன செய்யணும், g composition f of x-ன்னு எழுதுங்க. இது எப்படி எழுதலாம், g of f of x, right? g of f of x. g of f of x வேல்யூ கொடுங்க. what is f of x? 2x plus 3. இப்போ இதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஜியில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. வாட் இஸ் ஜி? எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் இப்படி தானே சொன்னேன், எக்ஸ்ன்னு ரீட் பண்ணுங்க, பட் பிராக்கெட். அந்த பிராக்கெட்டில் என்ன எழுதணும், இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதுங்க, 2x plus 3. அப்புறம் a plus b the whole square நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவீங்கல்ல. ஹோப் யூ காட் சம் மோர் ஐடியாவில். இன்னும் பாருங்க, ஒன் மோர். f composition f. f composition f. இது எப்படி செய்யலாம், சேம் மெத்தட் தான். f அதுக்காக f ஸ்கொயரில் எழுதி வச்சுறாதீங்க, ரைட்? f composition f of x-ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. that is f of x, right? f of x. so that is f of, what is f of x? it is 2x plus 3. இதை கொண்டு போய் f-ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. what is f? 2x plus 3. எப்படி 2x plus 3 எழுத போறேன் பாருங்க. what is f of x? 2x plus 3. 2x plus 3. x-ன்னு சொல்லுங்க, ஒரு பிராக்கெட்டை போடுங்க. அந்த பிராக்கெட்டில் இதை எழுதுங்க. என்ன எழுதணும், 2x plus 3. அதுக்கப்புறம் கால்குலேஷன் நீங்கள் போட்டுருவீங்கல்ல, ரைட்? இது போல் லாஸ்ட்டாக ஒன்று கூட சொல்லி கொடுத்துட்டு வில் கோ ஃபார் த 5 mark கொஸ்டின். டைரெக்டாக 5 mark தான். டைரெக்டாக 5 mark படிச்சிங்கன்னா புரியாதுமா. அதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த பேசிக்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டு படிங்க. யூ கேன் என்ஜாய் மேத்ஸ். நவ் லிசன், ஜி காம்போசிஷன் ஜி. அதுக்கு என்ன செய்யணும், ஜி காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ், கரெக்ட் தானே? அது எப்படி எழுதுவீங்க, ஜி ஆஃப் எக்ஸ், தட் இஸ் ஜி ஆஃப்
உங்கள்கிட்ட ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லலாம், சரி நம்ம டைம் போயிடுங்கிறதால ஜஸ்ட் ஐ எம் டூயிங் இட். ஓகே, g of x, வாட் இஸ் g of x? x ஸ்கொயர். இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சப்ஸ்டிடியூட் திஸ் இன் g. வாட் இஸ் g? வாட் இஸ் g? x ஸ்கொயர். x ஸ்கொயர் அந்த பிராக்கெட்டில் இங்கே என்ன வருதோ அதை எழுதுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் எக்ஸ் ரைஸ் டு 4. இனி நீங்கள் அப்புறமா என்ன செய்யணும், இதே சம்ம நீங்களாவே போட்டு பாருங்கள். இஃப் யூ வாண்ட் யூ கேன் வாட்ச் திஸ் வீடியோ அகெயின் லேட்டர். ஓகே, சரி, ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிடலாம். ஷால் யூ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன்? அடுத்து நீங்கள் படிக்கவிட்டு ப்ளீஸ் லிசன்மா, டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள். இது போல் சார் இது எக்ஸ்பெக்ட்னு சொன்னீங்க, வரல நீங்கள் சொல்லவே முடியாது. இப்போ படிக்கிற கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. இதை போல் சேம் கொஸ்டின் சேஞ்சஸ் வரலாம். தட்ஸ் வாட் ஐ செட் ஆல்ரெடி, ரைட்? இப்போ நான் அடுத்து, ஏன்னா எந்த கான்செப்ட் ஐ எம் நாட் கோயிங் டு லீவ். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் எது வேணாலும் அவங்க கேட்கலாம். ஓகே, அவங்க என்னெல்லாம் கேட்கலான்னா பைஜெக்ஷன் கேட்கலாம், இன்வர்ஸ் இஸ் அன் இன்வர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் கேட்கலாம், இல்லைன்னா இன்வெர்ட்டிபிள், இது போல் எல்லாமே இதில் கேட்கலாம். லுக் அட் திஸ் கொஸ்டின். இல்லை 2 கொஸ்டின் இருக்கும். ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஹெல்ப் யூ ஒன் கொஸ்டின். அதர் கொஸ்டின் யூ கேன் செக் லேட்டர். ஓகே, லிசன். F from R to R is defined by 2x plus 3. F from R to R is defined by f of x equal to 2x minus 3. Prove that f is a bijection. ஆல்ரெடி அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவங்க என்ன கேட்கலாம்? ஃபைண்ட் தி இன்வர்ஸ்ன்னு கேட்கலாம், ப்ரூவ் தட் இட் இஸ் இன்வெர்ட்டிபிள்னு கேட்கலாம், இல்லைனா ப்ரூவ் தட் இட் இஸ் அ பைஜெக்ஷன். இது எது கேட்டாலும் மெத்தடு சேம் தான், ரைட்? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேணாலும் அவங்க கொடுக்கட்டும், வாட் எவர் பி த ஃபங்க்ஷன். ஐ எம் டீச்சிங் த மாட் மெத்தடு தான், ரைட்? நாட் த சேம் சம். இதுதான் சார் நீங்கள் சொன்னீங்க அது வரலன்னு சொல்லக்கூடாது. இந்த டைப்பில் எந்த சம் வந்தாலும் நீங்கள் செய்யணும். f of x equal to 2x minus 3. ப்ளீஸ் லிசன் மா. f of x equal to 2x minus, நீங்கள் என்ன சொல்லுங்க, ரொம்ப சிம்பிள் மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். fxங்கிறதுல y போடுங்க. ஏன்னா ஐ ஹேவ் த நோட்ஸ், இதை உங்களுக்கு அப்புறமா ஐ ஷோ திஸ். ஓகே, இப்போ அதை மட்டும் காட்டணும், யூ மே நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் லிசன். fxக்கு இடத்துல y கொடுங்க, fxக்கு இடத்துல y கொடுங்க, சரியா? இதில் இருந்து x கண்டுபிடி, அவ்வளோதான். இதில் இருந்து x கண்டுபிடிங்க. அப்போ 2x ஈக்குவல் என்ன வரும்? y plus 3ன்னு வரும்ல. ஸோ x is equal to y plus 3 by 2. இதுதான் இன்வர்ஸ். அப்போ இது y வர்றதுனால இது ஆக்சுவலாக f inverse of yன்னு சொல்லுவோம். y plus 3 by 2ன்னு வருது. அது நீங்கள் எக்ஸில் மாற்றுறீங்கன்னா f inverse xனா ஒய்க்கு இடத்துல x கொடுத்துரு, x plus 3 by 2, அவ்வளோதான். இதுதான் இன்வர்ஸ். இந்த ஃபைண்ட் த இன்வர்ஸ்ன்னு கேட்குறாங்கல்ல, fx கொடுத்துருக்காங்க, அதோட இன்வர்ஸ் என்னன்னா இதுதான் அதோட இன்வர்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி பைஜெக்ஷன் கேட்டதுனால இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஐ எம் டேக்கிங் தட் அஸ் இதே இந்த இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான். திஸ் இஸ் த இன்வர்ஸ். இப்போ இந்த பைஜெக்ஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐ எம் டேக்கிங் திஸ் இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் வர்றதுனால ஐ எம் டேக்கிங் இட் அஸ் g ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி தெரியும். லிசன் கேர்ஃபுல்லி. வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 2x minus 3. இப்போ g ஆஃப் ஒய், g ஆஃப் ஒய்ங்கிறது y plus 3 by 2. இங்கே இன்வர்ஸ் கண்டு ஒயில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, y plus 3 by 2. g ஆஃப் ஒய் இஸ் y plus 3 by 2. Now please listen. இதை நீ பைஜெக்ஷன் ப்ரூவ் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்னா f காம்போசிஷன் g வரும்போது இங்கே y கொடுங்க. அங்கே f இந்த இடத்துல f வந்துன்னா f ஆஃப் x கொடுக்கணும். f இந்த லாஸ்ட்டில் செகண்ட் வரக்கூடியது. இங்கே f வந்துன்னா f ஆஃப் எக்ஸில் x கொடுங்க. இங்கே g வந்துன்னா பக்கத்தில் என்ன இருக்குது? y. இப்போ இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் ஒய்ன்னு வரும். இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஒய்ன்னு வரும். ஒய்ங்கிறது ஐ ஆஃப் ஒய்ன்னு எடுத்துங்க, ஐடென்டிட்டி. ஓகே, இது நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். வி ஆர் கோயிங் டு அதுக்கு தான் காம்போசிஷன் டீச் பண்ணேன். ஓகே, அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா எஃப் காம்போஸ் ஜிக்கு பதில் இப்போ ஜி காம்போசிஷன் எஃப். அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும்னா ரெண்டாவது நம்பர் என்ன லெட்டர் என்ன பாருங்கள், ஜி காம்போஸ் எஃப் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுங்க, உங்களுக்கு ஆன்சர் இதில் எக்ஸ்ன்னு வரும். அந்த எக்ஸை ஐ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுங்க. அண்ட் இவ்வளோ நீங்கள் எழுதிட்டு இட் இஸ் அ பைஜெக்ஷன், இட் இஸ் இன்வெர்ட்டிபிள், என்ன வேணாலும் நீங்கள் எழுதிடலாம். இப்போ தான் உங்களுக்கு காம்போசிஷன் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துட்டேன்ல, நீங்களே போட்டுடலாம்ல. சரி, இருந்தாலும் இந்த ஒரு சம் டீச் பண்ணிடுறேன். லிசன்மா. எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஒய்னா எப்படி ஆரம்பிக்கணும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய். That is f of, what is g of y? இந்த இருக்குது, இதுதான் g of y. y plus 3 by 2. இப்போ என்ன செய்யணும்? இதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஃப்னா என்னன்னு தெரியும்ல. வாட் இஸ் எஃப்? 2x minus 3.
2x minus 3 இப்படி தானே போட சொன்னேன். x இடத்துல என்ன எழுதணும்? y plus 3/2. இதை சிம்பிளிஃபை பண்ணது எப்படின்னு பார்த்து சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இதாட்டு எல்லாத்தையும் ஒரேடியாக அடிச்சுட்டு y கொண்டு வந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க? இந்த 2 அடிப்பாங்க, இந்த +3 -3. டோன்ட் டூ தட். 2 ஸ்டெப் எழுதுங்களா. முதலாவது இதை மட்டும் கேன்சல் பண்ணுங்க. Cancel this 2 and 2. What's remaining? y plus 3 minus 3. இப்போ +3 -3 cancel பண்ணுங்க. ஆன்சர் y வந்துட்டா? It is I of y. இது போல இன்னொன்று ப்ரூவ் பண்ண சொன்னேன். என்ன ப்ரூவ் பண்ண சொன்னேன்? G composition f of x. G அதையும் ஒர்க் அவுட் பண்ணிடுமா? G composition f of x. G composition f. ஏன் இங்கே x கொடுத்தோம்? அது ஹிண்ட் கொடுத்துட்டேன். அப்போ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் கூட நீங்கள் பண்ணக்கூடாது. உங்கள் பேப்பரில் ஒரு மிஸ்டேக் கூட டீச்சர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடாது. அந்த அளவு பெர்ஃபெக்ஷனாக பண்ணுங்கள். இங்கே f இருக்குதா, இங்கே x கொடுங்க. ஸோ எக்ஸா ஒய்யா அந்த டவுட்டே வரக்கூடாது, கிளியராக இருக்கணும். ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கரெக்டா? தட் இஸ் ஜி ஆஃப் வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? 2x minus 3. இப்போ இதை கொண்டு போய் ஜியில் போடணும், அப்படி தானே? ஜி என்னது? இதுதான் ஜி, ஒய் ப்ளஸ் 3/2. ஸோ அந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 2x minus 3. இப்போ இந்த -3 + 3 கேன்சல் ஆயிரும். 2x/2 வரும். 2 கட் பண்ணுங்க. your answer is x ன்னு வரும். that is I of x. are you able to understand? No? so x வரும், I of x. see this is the notes உங்களுக்கு பின்னாடி கொடுத்துறேன். g காம்போ f வரும்போது x கொடுக்குறீங்க, ஆன்சர் x வரும். g வரும்போது y, g of y, ஆன்சர் y வரும். so finally you can say it is a bijection. Inverse of function already கண்டுபிடிச்சிட்டோம்ல, so you can do that. okay, that's all. first chapter நம்ம ரொம்ப elaborate-ஆ படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். so half the time முடிஞ்சு போச்சு. நம்ம ரொம்ப ரஷ் பண்ண வேண்டியிருக்கும், right? okay, now chapter number 2. chapter number 2ல அதில் ரொம்ப இன்னைக்கு உங்களை அதுதான் படிக்க சொல்லியிருந்தேன். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த quadratic equationல alpha plus beta என்ன ஃபார்முலா? -b/a. alpha into betaங்கிறது c/a. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் படிங்க. how to frame a quadratic equation? x² minus sum of the roots into x plus product of the roots equal to 0. அப்புறம் அந்த quadratic equationல 2 roots are equal அப்படின்னு கொடுத்தா என்ன சொல்லணும்? alpha and alpha. one root is twice the other. one alpha இன்னொன்று 2 alpha, right? one root is the reciprocal alpha 1/alpha. sum of the roots is 10. sum of the roots is 10 அப்படின்னா என்ன எழுதுவீங்க? சாட்ல போடுங்க. sum of the roots is 10. sum of the roots is 10 அப்படின்னா என்ன வரும்ல? சாட்ல போடுங்க. yes, sum of the root இது வரைக்கும் ஈஸியாக இருந்ததுல. sum 10னா என்ன பண்ணுறது? லிசன், 1 8னா இன்னொன்று என்னவா இருக்கும்? 2, பிகாஸ் sum is 10 வரணும்ல. 1 7 வந்துனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 10. கரெக்ட் தான், ஆனால் எனக்கு 2 நம்பர் செப்பரேட்டாக வரணும். எஸ், லிசன்மா. லிசன் now. எல்லோரும் a + b 10 அப்படி போடுறீங்க. கரெக்டான ஆன்சர் இன்னும் ஒன்று கூட வரல. 10 alpha + beta. ஓகே, ப்ளீஸ் லிசன். ஒரு வேல்யூ 8னா இன்னொரு வேல்யூ என்னது? 2. ஒரு வேல்யூ 7னா இன்னொரு வேல்யூ 3. அந்த 3 எப்படி கிடைக்குன்னு தெரியுமா? அந்த 3 எப்படி கிடைக்குது? 10 - 7. இந்த 2 எப்படி கிடைக்குது? 10 - 8. அப்போ 1 ஆல்ஃபானா அடுத்து என்னவா இருக்கும்? 10 - ஆல்ஃபா. 1 ஆல்ஃபா, இன்னொன்று என்ன எழுதணும்? 10 - ஆல்ஃபா. ஓகே, யூ ஹேவ் டு டேக் லைக் தட். நீங்கள் சொன்ன கரெக்ட் தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 10னா ஆட்டோமேட்டிக்காக பீட்டா என்ன ஆயிரும்? 10 - ஆல்ஃபா. அப்போ ஒரு ரூட் ஆல்ஃபா, இன்னொன்று 10 - alpha. okay, right. Suppose they may say the roots are in the ratio 2:3. roots are in the ratio 2:3. நீங்க எழுத வேண்டியது 2 alpha and 3 alpha. 2 alpha and 3 alpha. இது போல எழுத வேண்டியதுதான். ஓகே, தென் அடுத்தது உங்களுக்கு இதில் இன்னொன்று என்ன வேணும்னா இன்இக்வாலிட்டிஸ் வரும். இன்இக்வாலிட்டி இது ஈக்குவேஷன். இன்இக்வாலிட்டினா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இதெல்லாம் வரும். அப்போ அதில் சால்வ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா நம்ம நம்பரை அங்கே கொண்டு போகிறது, டிவைட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இன்இக்வாலிட்டி சில இடத்துல ரிவர்ஸ் ஆயிரும். இப்போ லெஸ் தேன் இருக்கும், அந்த லெஸ் தேன் நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் செய்யும்போது லெஸ் தேன் பிகம் கிரேட்டர் தேன், இல்லை கிரேட்டர் தேன் பிகம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பிகம் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, பிகம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல். சில டைமில் அப்படியே இருக்கும், சில டைம் சேஞ்ச் ஆயிரும். இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆயிரும். அது எப்போங்கிறது தெரிஞ்சிருக்கணும். 2 ஏரியாவில் சேஞ்ச் ஆகும். எப்போ இல்லைன்னா, ஒன்று
when you take reciprocal inequality reverse ஆயிரும். இன்னொன்று when you multiply or divide by a negative number. அந்த ரெண்டு கேஸில் தான் இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகும். ப்ளீஸ் லிசன். இப்போ 2ம் 4ம் கொடுக்குறேம்மா. 2 and 4 என்ன இன் பிட்வீன் என்ன ஆர்டர் எழுதுவீங்க? 2 is less than 4 கரெக்டாக? 2 is less than 4. ரெசிப்ரோக்கல் எடுத்து பாருங்க. இது 1/2 வரும், இது 1/4 வரும் கரெக்டா? half quarter, half is greater than quarter கரெக்ட் தானே? அப்போ when you take reciprocal the inequality reverses. அப்போ எங்கேயாவது நீங்கள் reciprocal எழுதுனீங்கன்னா அந்த inequality ரிவர்ஸ் பண்ணுங்க. less than greater, greater less மாற்றிக்கோ. இன்னும் one more case I said. When you multiply or divide by a negative number, listen, same example, 2 is less than 4. Suppose I am multiplying by -1, ரெண்டு பக்கம் -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது -2 வரும், இது -4 வரும். நம்பர் லைனில் பாருங்கள், 0, -1, -2, -3, -4. லெஃப்ட் சைடில் போக போக அந்த வேல்யூ லெஸ் ஆகிட்டு வரும். அப்போ -2, -4ல் -2 தான் கிரேட்டர். அப்போ இன்இக்வாலிட்டி இந்த ரெண்டு இடத்துல தான் ரிவர்ஸ் ஆகும், வேறு எங்கேயுமே ரிவர்ஸ் ஆகாது. நீங்கள் ஒரு பாசிட்டிவ் நம்பரை ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ரெண்டு பக்கம் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், இட் ஒன்ட் சேஞ்ச். ஓகே, அப்போ இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகுது ரெண்டு இடத்துல. நீங்கள் when you multiply or divide by a negative number, inequality reverses. இன்னொன்று when you take reciprocal, the inequality reverses. இன்னொன்று ப்ளீஸ் லிசன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் இந்த இன்இக்வாலிட்டிஸில் சம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். சப்போஸ் a/b ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த a/b பாசிட்டிவ்னு வருதுமா. a/b இஸ் பாசிட்டிவ். எப்போ பாசிட்டிவாக இருக்கும்? வாட் சைன் ஷுட் பி கிவன் டு a அண்ட் b? ஏக்கும் பிக்கும் நம்ம என்ன சைன் கொடுக்கணும்? கொடுத்தா a/b பாசிட்டிவ் வரும். முடிஞ்சால் சேட்டில் போடுங்களா. a/b ஆன்சர் கிரேட்டர் தென் 0, பாசிட்டிவ் வரணும். அப்போது ஏக்கும் பிக்கும் என்ன சைன் கொடுக்கணும்? ப்ளஸ் ப்ளஸ்ஸா, ப்ளஸ் மைனஸா, மைனஸ் மைனஸா, இல்லை மைனஸ் ப்ளஸ்ஸா, என்ன சைன் கொடுத்தீங்கன்னா கமா போட்டு எழுதலாம். ப்ளஸ் கமா ப்ளஸ், ப்ளஸ் கமா மைனஸ், மைனஸ் கமா மைனஸ். எது கொடுத்தா உனக்கு ஆன்சர் பாசிட்டிவாக வரும்? ரெண்டுமே ப்ளஸ் கொடுங்க, யுவர் ஆன்சர் இஸ் பாசிட்டிவ். ரெண்டுமே நெகட்டிவ் கொடுத்தாலும் நெகட்டிவ் டேர்ம் பை நெகட்டிவ் டேர்ம் அகெயின் இட் இஸ் வாட்? பாசிட்டிவ். அப்போ இந்த ரெண்டு இடத்துல அது பாசிட்டிவாக இருக்கும். a/b எப்போ நெகட்டிவாக இருக்கும்? a/b எப்போ நெகட்டிவாக இருக்கும்? ஒரு டேர்ம் பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். இப்போ ஏ பாசிட்டிவ், பி நெகட்டிவ். இல்லைனா a நெகட்டிவ், b பாசிட்டிவ். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் புரிஞ்சுட்டோன்னு ஈஸியாக நீங்கள் சம்ஸ் செய்யலாம். இன்னொன்று ஒரு ஃப்ராக்ஷன் கொடுக்குறாங்க, அதில் டினாமினேட்டர் 0 வந்துன்னா the value does not exist. ஃபார் எக்ஸாம்பிள் டினாமினேட்டர் இப்போ x-2 இருக்குது. அப்போ x not equal to 2 நிறைய சம்மில் கொடுத்துருப்பாங்க அவங்களே. x not இப்படி வரக்கூடிய சம்மில், ஏன்னா எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா 0 ஆயிரும் டினாமினேட்டர். சம்திங் பை 0 நாட் டிஃபைன் வந்துடும்ல. சரி, இந்த ஐடியாஸோட we can go for the next question. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அதனால் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு யூ. லிசன், எல்லாமே 5 மார்க் கொஸ்டின்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் லிசன். இஃப் 1 root of k into k minus 1 the whole square is equal to 5x minus 7 is double the other. Please listen, 1 root is double the other. அப்போ 1 ஆல்ஃபானா இன்னொன்று 2 ஆல்ஃபா, 1 ஆல்ஃபானா இன்னொன்று என்னது 2 ஆல்ஃபா. இன்னொன்று இது ஃபஸ்ட்டு கரெக்ட் ஃபார்மில் இல்லை, அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பேண்ட் பண்ண உங்களுக்கு தெரியும், டவுட்னா அப்புறமா நீங்கள் நோட்ஸ் ரெஃபர் பண்ணிடுங்க. ஓகே, a minus b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி அந்த கரெக்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வந்துருக்கேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அது ax² + bx + c = 0. ஓகே, சரி. இப்போ the roots are alpha and 2 alpha. ஏன் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா எடுத்தோம்? பிகாஸ் 1 root is double the other. இதில் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் செய்யணும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ரைட், ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், 1 root is reciprocal, இந்த ரேஷியோ 2:3, சம் இஸ் 10. இது போல் எது வந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதுக்காக இது வந்தால் தான் செய்யணும் கிடையாது. இந்த டைப்பில் எது வந்தாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ சம் ஈக்குவல் டு -b/a கரெக்ட் தானே? சம்னா இங்கே ஆல்ஃபா + 2 ஆல்ஃபா, ஆல்ஃபா + 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல், அந்த வேல்யூஸ் கொடுங்க. ஆல்ஃபா + 2 ஆல்ஃபானா 3 ஆல்ஃபா இஸ் திஸ். அப்போ ஆல்ஃபா 3 will go down. ஆன்சர் கிடச்சிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க. நமக்கு வேண்டியது k வேல்யூ. இங்கே உங்களுக்கு ஆல்ஃபா தான் கிடச்சிருக்குல்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் k. ப்ராடக்ட் c/a, ப்ராடக்ட்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபா × 2 ஆல்ஃபா, c/a, abc எல்லாம் எழுதி வச்சுருக்கோம். ஏன்னா என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². வாட் இஸ் b? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. சைனையும் சேர்த்து எடுத்துடணும். அண்ட் c இஸ் த கான்ஸ்டன்ட். சப்போஸ் த டேர்ம் இஸ் மிஸ்ஸிங், யூ டேக் இட் அஸ் வாட்? 0. ஸோ ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் c/a, ஆல்ஃபா × ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் வந்துடுது.
அந்த அதில் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கலாமா, அதில் இந்த ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அந்த ஆல்ஃபா வேல்யூங்க சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள், அழகாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 2 ஆன்சர்ஸ். ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் ஆல்ஜிப்ராய்க் ஒர்க் தானே, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி ஈஸியாக படிச்சிடலாம் இல்லை. பட் டீச் பண்ணுறது ஈஸி. நீங்கள் புரிஞ்சிட்டுனா ப்ளீஸ் ரைட் அண்ட் சி 2-3 டைம்ஸ் எழுதுங்க. நல்ல டைம் கிடைக்கிது, நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா நாட் ஒன்லி பாசிங்கில் பிரச்சனையே கிடையாது. யூ கேன் ஸ்கோர் வெரி ஹை மார்க் 11th ஸ்டாண்டர்ட். மோர் ஓவர் 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Okay, right. Now let's move on to the next question. Very important question. இந்த டைப்பில் உங்களுக்கு I think 4 questions இருக்கும். இந்த எக்ஸசைஸில் 3 question இருக்குடா. 2.8ல் 3 question இருக்குது. அதே இதில் எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்கும், அந்த 4 சம். பட் I am going to teach you only 1 sum. அது நல்லா கவனித்து பாருங்கள். டெஃபினட்டாக மற்ற சம்ஸ் நீங்களே ஓனாக ட்ரை பண்ணலாம். இதை ஒர்க் அவுட் பண்ண பிறகு அந்த எக்ஸாம்பிள் சம் நீங்களே கொஸ்டின் மட்டும் காப்பி பண்ணுங்கள், ஓனாக ட்ரை பண்ணுங்கள். டவுட் வந்துன்னா புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். மீதி 2 சம் இருக்குது, போட்டு பாருங்கள். ஸ்டில் உங்களுக்கு அது புரியலை, டவுட்டாக இருந்ததுன்னா சென்ட் தட் கொஸ்டின் டு மீ அண்ட் சம் அதர் டே I'll help you. ஓகே, சரி. நவ் லிசன். இந்த டைப் சம்முக்கு மெத்தட் தான் சொல்ல போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் திஸ் சம் இன் 2 minutes. ஓகே, கொஸ்டின் இவ்வளோ இருக்கும் நம்ம எழுதுறது. பட் இதெல்லாம் எப்படி கிடைக்கும் ஃபாஸ்ட்டாக சொல்லி தரேன். பார்த்தா எல்லாம் ப்ளஸ் மைனஸ்லாம் போட்டு வச்ச போல இருக்கும் இல்லை. பட் லெட் அஸ் see. புரிஞ்சு படிச்சிக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லிசன். ஆல்ரெடி இட் இஸ் இப்படி கொடுத்துருக்காங்கல்ல. நீங்கள் ஃபர்ஸ்ட் யூ ட்ரை டு ஃபேக்டரைஸ் நியூமரேட்டர் 4/2 ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ன எழுதுவீங்க? a + b இன்ட்டு a மைனஸ் b. டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம். இப்போது இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு ஃபேக்டரும் எப்போ 0 வருதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எப்போ 0 வரும்? x = -2. இது எப்போ 0 ஆகும்? x = 2. இது எப்போ 0 ஆகும்? x = 5. இது எப்போ 0 ஆகும்? x = -3. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்பர் லைனில் அந்த ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டரில் -3 தான் இருக்குல்ல ஸ்மாலஸ்ட். அப்போ -3 இங்கே எழுதுங்க, -2 எழுதுங்க, அப்புறம் 2, அப்புறம் 5. சும்மா ஏதாவது ஆர்டரில் எழுதி வைக்கூடாதுல்ல. அந்த ஆர்டரில் எழுதிட்டு லெஃப்ட் ஹேண்டில் -∞, ரைட் ஹேண்டில் +∞. இப்போ நல்லா கவனிங்கம்மா. இப்போ அடுத்து இன்னொரு ஸ்டெப் பாருங்கள். இவ்வளோ தான், ஆனால் 5 மார்க் ஃபார் திஸ். இது எப்படி கிடைக்குன்னு பாருங்கள். லிசன். இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல. லெட் அஸ் see how we are getting this. இப்போ இந்த நம்பர் லைன் வரைக்கும் பார்த்துட்டீங்கல்ல. now please listen. இதெல்லாம் என்ன எழுதி இன்டர்வல்ஸ்ன்னு போட்டு இங்கே எழுதிருக்கலாம். இந்த இன்டர்வல்ஸ் இது எப்படி கிடைக்குது? ஃபஸ்ட்டு -∞ to -3, செகண்ட் -3, -2, அடுத்த -2, 2, அடுத்த 2, 5, அடுத்த 5, ∞. ஒன்றே ஒன்று ஞாபகத்தில் வைங்க, டினாமினேட்டர் 0 வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. டினாமினேட்டர் எப்போ 0 வராது? எப்போ 0 வரும்? x = 5 கொடுத்தாலும் 0 வரும், x = -3 கொடுத்தாலும் 0 வரும். அப்போ எக்ஸுக்கு அந்த 2 வேல்யூ கொடுக்கக்கூடாது. அப்போ -3லையும் 5லையும் கண்டிப்பாக நீங்கள் என்ன இன்டர்வல் யூஸ் பண்ணணும்? ஓப்பன் இன்டர்வல் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதை நீங்கள் எந்த இன்டர்வலையும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இந்த -3 நீங்கள் இதுலேயும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, இங்கேயும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதே போல் தான் அந்த 5ம். அப்போ -3 -5 இடத்துல கண்டிப்பாக ஓப்பன் இன்டர்வல் தான் வந்தாகணும். இதுலேயும் ஓப்பன் இன்டர்வல் தான். மீதி எல்லா இடத்துலையும் இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல். ஐ ஹோப் யூ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓப்பன் இன்டர்வல் அண்ட் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல்னால் என் பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. என் பாயிண்ட்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட். க்ளோஸ்ட் இன்டர்வல்னா என் பாயிண்ட்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ரைட். இப்போது ஃபஸ்ட் இன்டர்வல் எடுங்க. ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நம்பர். இந்த இன்டர்வல்லேருந்து ஒரு நம்பர் -3க்கு லெஃப்ட் சைடில் சே ஐம் டேக்கிங் -5 எடுக்கிறேன். என்ன ஆகும் பாருங்கள். அந்த இங்கே இருக்கிற 4 ஃபேக்டர் தான் இங்கே எழுதியிருக்கும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4. அப்போது இதில் -3 அந்த -∞ to -3 இடையில ஐம் டேக்கிங் ஒன் நம்பர் -5 எடுக்கிறேன். போட்டு பாருங்கள். -5 கொடுத்தா பாசிட்டிவாக நெகட்டிவாக மட்டும் பார்த்தா போதும். வி டோன்ட் வாண்ட் த எக்ஸாக்ட் நம்பர். -5 + 2 நெகட்டிவ் தானே. அதே நம்பர் தான் கொடுக்கணும். -5 -2 -7 நெகட்டிவ், -5 -5 -10 நெகட்டிவ், -5 + 3 நெகட்டிவ். 4 நெகட்டிவ் வந்தால் ஆன்சர் என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். அடுத்தது பாருங்கள். அதுபோல் ஒன்று -2 -3 இங்கே ஒரு -2.5. -2.5 கொடுத்து பார்த்தீங்கன்னா லிசன், -2.5 கொடுக்கும்போது -2.5 when you give ஃபஸ்ட் ஃபேக்டர் என்ன பாருங்க. -2.5 கொடுக்கும்போது -2.5 + 2 ஆன்சர் நெகட்டிவ்ல வரும்ல, இது வரும். -2.5 இதில் கொடுங்க. when you give -2.5 -2.5 நெகட்டிவ் தான். இதில் கொடுத்து பாருங்க -2.5 மைனஸ் நெகட்டிவ் தான். ஓகே, இதில் கொடுத்து பாருங்க -2.5 + 3 பாசிட்டிவ் நம்பர் கிரேட்டராக இருக்குது, அதனால அது ப்ளஸ் ஆகிட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் தான் மைனஸ், ஒரு ப்ளஸ்ஸு. ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஆன்சர் என்ன ஆயிரும்? -6. இது போல் ஒன்று செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு என்ன சிம்பிள் இருக்குது? less than or equal to. அப்போது
less than or equal to நெகட்டிவ் வரணும். அப்போ நெகட்டிவ் வரதான் உங்கள் ஆன்சர். இங்கே நெகட்டிவ் வந்திருக்கு, இதுலேயும் நெகட்டிவ் வந்திருக்கு. அப்போ தீஸ் ஆர் த டூ இன்டர்வல்ஸ் யூ ஹாவ் டு டேக். ஓகே, இனி இதில் ஏன் சார் இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் இங்கே ஓப்பன் எல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரீசன் சொன்னேன். 2 நம்பர் வரக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன நம்பர்லாம் வரக்கூடாது? -3 வரக்கூடாது, 5 வரக்கூடாது. -3 வரக்கூடாது, 5 வரக்கூடாது. மீதி எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும்? க்ளோஸ்ட் இன்டர்வல். -3 வரக்கூடாது, -3 வரக்கூடாது, 5 வரக்கூடாது. இந்த -2 வரலாம் இல்லை, அதனால தான் -2 வர இடத்துல க்ளோஸ்ட் இன்டர்வல். -3 வரக்கூடாதுன்னு சொன்னோம். -3 should not be included, so use open interval. இங்கே 5 வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல, 5 is not included. அதனால் 5 வர இடத்துல ஓப்பன் இன்டர்வல், 2 can be included, அதனால க்ளோஸ்ட் இன்டர்வல். சரி, அப்படி கொஞ்சம் புரிஞ்சுட்டுனா ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, சரி. now the next area partial fraction. இன்னொன்று உங்களுக்கு ஒரு கொடுக்குறேன். இது எல்லா இதோடையுமே சாப்டர் பை சாப்டர், டோட்டலாக 12 சாப்டர். ஐ திங்க் அதில் ஒரு சாப்டர் இருக்கான்னு நினைக்கிறேன். மோஸ்ட் 11 சாப்டர்ஸுக்கும் ஒவ்வொரு சாப்டருக்கும் இந்த கான்செப்ட் வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். வீடியோஸும் கொடுத்து அதோட லிங்க் அதுக்கு உள்ள பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்குறேன். ஏன்னா உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. நம்ம ஈவினிங் இப்படி லைவ் கிளாஸ் போடுவோம். சம்டைம்ஸ் டே டைமில் சில ஸ்கூல்ஸில் ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும். டீச்சர்ஸ் வில் பி பிஸி வித் இந்த எக்ஸாம் டியூட்டி அண்ட் போயிட்டுருப்பாங்க. சம் வே தே கேன் ஹெல்ப் இல்லை. ஸோ மற்ற டைமில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் வாட்ச் தட் வீடியோஸ். அதில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். நீங்கள் டே டைமில் இதெல்லாம் படிங்க. ஃபஸ்ட்டு படிச்சுட்டு டைம் இருக்கும்போது யூ கேன் வாட்ச் தட் வீடியோ, லேர்ன் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். ஓகே, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சின்னதாக 10 minutes வீடியோஸ் 4 வீடியோ இருக்கும். யூ கேன் கோ த்ரூ தட், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் திங். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னாலே அதில் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம்ல. டினாமினேட்டில் இப்போ x-2 x-x+3 அப்படி. இங்கே நியூமரேட்டில் டிகிரி இங்கே 2னா நியூமரேட்டர் டிகிரி மஸ்ட் பி லெஸ் தேன் 2 இருக்கணும். இதை ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. எப்படி எழுதுவீங்க? a/x-2 + b/x+3 இது போல் எழுதுவீங்க. இதில் டோட்டலாக 3 டைப்ஸ் இருக்குது. டினாமினேட்டர் எல்லாமே லீனியராக வந்ததுன்னா a/, b/, c/. இதே இதுங்க ஒரு இடத்துல ஸ்கொயர் வந்துட்டுன்னு வைங்க, அதுக்கு நீங்கள் 2 டேர்ம் எழுதணும். ஃபஸ்ட்டு a/x-2, அடுத்து b/x-2 the whole square, அடுத்து c/x+3. சப்போஸ் இங்கே ஸ்கொயர் வருது, இங்கே லீனியராக இருக்குது, அப்போ என்ன எழுதுவீங்க? a/x-2 + b/x+3 + c/x+3 the whole square. இது செகண்ட் டைப். ஃபஸ்ட் டைப் எல்லாம் லீனியராக இருக்கும். இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் ஒன்று இருக்குது. தேர்ட் டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டரில் ஸ்கொயர் வரும், x² வரும், x² + 4 ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். x² + 4 × x + x - 7 சம்திங் லைக் திஸ். ஸ்கொயர் வந்து சில ஃபேக்டரைஸ் பண்ணிடுவீங்க. ஃபேக்டரைஸ் பண்ணிட்டீங்கன்னா a/b/c/ ஃபஸ்ட் டைப்பில் ஆயிரும்ல. பட் இட் இஸ் நாட் ஃபேக்டரைசபிள். இதே இதுங்க மைனஸ் வந்துன்னா a² - b², 4 அந்த மாதிரி 2² எழுதுவோம், ஃபேக்டரைஸ் பண்ணிடுவீங்க. ஹியர் யூ கேனாட் ஃபேக்டரைஸ். அப்போ என்ன, இது லீனியர் தான், இது யூஸ்வலாக செய்கிறது போல். இந்த மாதிரி குவாட்ராட்டிக் வருது, ஃபேக்டரைஸ் பண்ண முடியலைன்னா நீங்கள் எழுத வேண்டிய நியூமரேட்டர் இப்படி ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் எழுதக்கூடாது. யூ ஹேவ் டு ரைட் a லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் ஃபங்க்ஷன்னா ஒரு எக்ஸ் டேர்ம் அண்ட் a கான்ஸ்டன்ட் டேர்ம். நீங்கள் என்ன எழுதுறோன்னா ax + b x² + 4 + c/x - 7 இப்படி எழுதணும். இதே இது இங்கே ஸ்கொயர் வந்துட்டுன்னு வைங்களா. ஸோ வாட் யூ டு, இதுவும் என்ன டைப்பு? தேர்ட் டைப் தான். பட் ஒன்லி திங், நியூமரேட்டருக்கு டிகிரி டினாமினேட்டர் டிகிரியை விட ஸ்மாலராக இருக்கணும். அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கணும். டினாமினேட்டர் டிகிரி இங்கே 1 + 2 3 நியூமரேட்டர் டிகிரி 3யை விட லெஸ்ஸாக இருக்கணும். அவ்வளோதான். 2 வரலாம், 1 வரலாம், கான்ஸ்டன்ட் மட்டும், அதாவது டிகிரி 0 கூட வரலாம். ஓகே, சரி. இந்த மாதிரி வந்து என்ன செய்யணும்? நியூமரேட்டருக்கு a/x+4 ஃபஸ்ட் டேர்முக்கு, ஏன்னா இது ஒரு லீனியர் தானே. செகண்ட் குவாட்ராட்டிக் வரும்போது ஒன்று நீங்கள் செக் பண்ணணும், அது என்னது ஃபேக்டரைசிபிளான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிடணும். ஸோ இது ஃபேக்டரைசிபிள் கிடையாது. அப்போ என்ன எழுதணும்? லீனியர் ஃபேக்டர் எழுதணும், லீனியர் டேர்ம் எழுதணும். அதுக்கு ஆல்ரெடி நம்ம a யூஸ் பண்ணிட்டோம். ஸோ bx + c / x² - 4 எழுதணும். சரியா? எஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்க போகிறேன். டைப் மட்டும் தான் சொல்ல போகிறீங்க, ரைட்? ஃபியூ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் வில் ஷோ அண்ட் வில் கோ டு த அடுத்த சாப்டர். நம்ம போயிடுவோம் ஃபாஸ்ட்டாக, நெக்ஸ்ட் டாபிக் போயிடுவேன். லிசன். அப்போ ஃபஸ்ட் டைப்னா டினாமினேட்டர் எல்லாமே ஃபேக்டரைஸ் பண்ணி எல்லாமே லீனியர் ஃபேக்டராக இருக்கும். செகண்ட் ஃபேக்டர் சம்திங் ஹோல் ஸ்கொயர் ஹோல் கியூப் வந்துன்னா அதுக்கே 3 டேர்ம் எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கியூப் வந்துட்டு வைங்களா, a/x - 2 b/x - 2 ஸ்கொயர் + c/x - 2 கியூப், அதெல்லாம் செகண்ட் டைப். தேர்ட் டைப்பில் ஸ்கொயர் இருக்கும், பட் யூ கேனாட் ஃபேக்டரைஸ். ஓகே, சரி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். நியூமரேட்டர் ஒரு ரேஷனல் ஃப்ராக்ஷனே வச்சுருங்க. டினாமினேட்டர் இஸ் x² - 1 × x + 1. இது டைப்
1 or 2 or 3. நீங்கள் சேட்டில் போட வேண்டியது அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டைப் நீங்கள் எழுத வேண்டியது 1 2 3 இந்த மூணில் என்ன நம்பர்னு எழுதுங்க. Don't write more than one number. Okay, right. Numerator is there. Assume it is a rational expression. Denominator x square minus 1 into x plus 1. இது type 1 type 2 type 3 type 3 கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கீங்க, type 2 few ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கீங்க. யாருமே type 2க்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையா? நீங்கள் எல்லாம் டைப் 1 டைப் 2ன்னு சொல்கிறீங்களா? சரி, இப்போ செக் பண்ணுவோமா இது என்ன டைப்னு. எக்ஸ் ஸ்கொயர் உள்ளால இருக்குல்ல, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் தேர். அப்போ நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். கேன் யூ ஃபேக்டரைஸ் இட்? ஒன் நம்ம 1 ஸ்கொயர்னு எழுதலாம்ல. அப்போ இதை நம்ம எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் சார் கரெக்ட் தான் சார், நாங்கள் இதை பார்த்து தான் போட்டோம். ஃபேக்டரைஸ் இப்போ எல்லாம் லீனியர் ஆகிட்டு உடனே டைப் 1ன்னு போட்டிங்க அப்படி தானே. ஆனால் இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கா? அப்போ என்ன ஆயிரும்? அது எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ சொல்லுங்கள் இது என்ன டைப்னு போடுங்க பார்ப்போம் சேட்டில். யூ வில் டூ இட் பிகாஸ் த ஹோல் ஸ்கொயர் வந்துட்டுல. ஸோ இட் அப்போ ஃபேக்டரைஸ் ஆன உடனே டைப் 1ன்னு சொல்லக்கூடாது, செக் பண்ணு இன்னொரு ஃபேக்டர் சேம் ஃபேக்டராக இருந்தால் ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இட் பிகம் செகண்ட் டைப். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும், நம்ம டக்குன்னு எழுதி மிஸ்டேக் வந்துடக்கூடாது. ஓகே சரி, இதை பேஸ் பண்ணி ஃபியூ கொஸ்டின்ஸ் இதில் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஐ திங்க் யூ கேன் கோ த்ரூ. இதை நீங்கள் அப்படியே கோ த்ரூ பண்ணுங்கள். ஒருவேளை இதில் உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்ததுன்னா இஃப் யூ ஆஸ்க். அதுபோல் இம்ப்ராப்பர் சி ஹியர் டிகிரி 2 ஹியர் ஆல்சோ டிகிரி 2 அப்படி வந்துன்னா இம்ப்ராப்பர் ஆச்சுன்னா நீங்கள் டிவைட் பண்ணணும். ப்ளீஸ் லிசன். சப்போஸ் இப்போ 17/5ன்னு வருது. 17/5 இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணுவீங்க? மிக்சட் ஃப்ராக்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 17 we divide by 5. 5 3s are 15, பேலன்ஸ் என்னது 2, கரெக்டா? ஸோ இதை நீங்கள் 3 2/5ன்னு எழுதுவீங்க, கரெக்ட் தானே? 3 2/5. 3 2/5 இதுக்கு மீனிங் என்னது? யூஸ்வலாக நான் கிளாஸில் கேட்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. இப்போது 3 2/5 அது 3 + 2/5 இல்லை 3 × 2/5? இப்போ நான் உங்களுக்கு அதெல்லாம் கேட்குற டைம் இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கூட மைண்டில் நினைப்பீங்க இதில் ஃபஸ்ட்டு கரெக்டாக செகண்ட் கரெக்டான. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கரெக்டுன்னு சொல்லுவீங்களா, செகண்ட் கரெக்டுன்னு சொல்லுவீங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் கரெக்டுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா நமக்கு தெரியும் ஏபின்னு எழுத நம்ம என்ன நினைப்போம்? A × Bன்னு நினைப்போம்ல. கரெக்ட் தான், அது ஏபின்னா A × B தான். ஆனால் இதில் இப்போ பாருங்களேன், இப்போ உங்களுக்கு ஒரு டீச்சர் மார்க் கொடுக்குறாங்க, out of 70 you got 60.5. உடனே 60.5னா 60 × 1/2 உடனே இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி I got 30 மார்க்னு சொல்லுவீங்க? அது ஒத்துக்க மாட்டீங்கல்ல. அப்போ 60.5னா அது 60 × ½ கிடையாது, 60 + ½, கரெக்ட் தானே? அப்போ 3 2/5னா வாட்ஸ் த மீனிங்? இட் இஸ் 3 + 2/5. அப்போ இது எப்படி எழுதணும்னா 3 கோஷியன்ட் ப்ளஸ் 2/5 ரிமைண்டர் 2/5. அப்போ இங்கே பாருங்கள், இதை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கல்ல, டிவைட் பண்ணியாச்சுன்னா இதான் உங்கள் கோஷியன்ட் 1 + ரிமைண்டர் டிவைடட் பை திஸ். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்டெப். இப்போ அந்த 1 + விட்டுருங்க, இந்த பார்ட்டை மட்டும் எடுங்க, டேக் திஸ் பார்ட். இது ஒரு லீனியர். இப்போ அந்த பழைய டைப், சாரி இட் இஸ் அ ரேஷனல் எக்ஸ்பிரஷன். பழைய டைப் டினாமினேட்டர் ஃபேக்டரைசபிள், ஃபஸ்ட் டைப் ஏபி கண்டுபிடிங்க. ஃபைனல் ஆன்சரில் அந்த 1 + ஆட் பண்ண மறந்துடாதீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதுவாங்க, கடைசியில் அதை விட்டுருவாங்க. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஸோ இது போல் மோர் கொஸ்டின்ஸ் ஐ கிவன். இப்போ டைம் இல்லாதனால எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. நீங்கள் அதை அப்படியே கோ த்ரூ பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் த நோட்ஸ் வில் பி கிவன் டு யூ. நெக்ஸ்ட் லாகிரிதம். எதையுமே விட முடியல. ஸோ லாகிரிதத்தில் மெயினாக அந்த ரூல்ஸ், ப்ராடக்ட் ரூல். லாக் ஏபின்னா எப்படி எழுதுவீங்க? லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. கோஷியன்ட் ரூல்னா லாக் ஆஃப் A/B. லாக் ஆஃப் A/B you can write it as log A minus log B. பவர் ரூல், லாக் A பவர் m என்ன எழுதுவீங்க? m log A. Then log A to the base B. log A to the base B. இதை 1/ன்னு போட்டுட்டு நீங்கள் இந்த ரெண்டையும் ரிவர்ஸ் பண்ணலாம். எப்படி எழுதுவீங்க? log B to the base A. அந்த மாதிரி இதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். சரி, அப்புறம் log A to the base Aன்னு வந்து நான் ஆன்சர் 1, log 1 வந்து நான் ஆன்சர் 0, ரைட்? இதை பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் அதில் இருக்குது. நீங்கள் இதெல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள், ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இப்போது இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, தே ஆஸ்க் டு ப்ரூவ் திஸ். இதை நமக்கு வேண்டியது A² + B². ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன்.
a square plus b square வேணும்னா நீங்கள் நினைக்கலாம் சார் ஏன் சார் இது a plus b ஸ்கொயர்னு ஆரம்பிக்கிறோம். a plus b the ஸ்கொயர் போட்டாலும் a square plus b square வரும்ல plus 2ab. a minus b the whole square போட்டாலும் a square plus b square minus 2ab. நமக்கு a square plus b square தானே வேணும், ரெண்டுலையுமே இருக்குல்ல. அப்போ ஏன் why we are using a plus b not a minus b? because in the answer ஆன்சரில் என்ன இருக்கு பாருங்க, a plus b இருக்குல்ல, அதனால தான் we are starting with a plus b the whole square. சப்போஸ் ஆன்சரில் கொஸ்டின் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, இங்கே a minus b வர்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா you use this one. Okay, then the remaining calculation you can do, and the properties use பண்ணி easily can do elaborate and steps கொடுத்துருக்கிறேன். ஸோ இதுவும் அப்படி தாமா, ஃபர்ஸ்ட் எப்போவுமே லாகுக்கு முன்னாடி ஏதாவது டேர்ம் வந்துன்னா அதை நீங்கள் பவரில் கொண்டு போயிடணும். அந்த 16 goes to the power, 12 goes to the power, இந்த 7 it goes to the power. Okay, அப்புறம் ப்ராடக்ட் ரூல் தானே, log a plus log b plus log, ஏதாவது விதத்தில் மைனஸ் வந்துன்னா அது நீங்கள் டிவைடட் பைன்னு எழுதணும். ஓகே, இப்போ எல்லாமே ஒரு தடவை லாக் எழுதுங்க, இங்கே எல்லாமே அடிஷன் வர்றதுனால 2 into this into this into this. அப்புறம் உங்கள் ஸ்கில் தான் அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணது. ஐ டிட் இன் ஒன் மெத்தட், நீங்கள் எப்படி அதுக்காக 16 பவர் 16 உட்காந்து கண்டுபிடிச்சிட்டுலாம் இருக்க முடியாதுல்ல. 16 எப்படி எழுதியிருக்கேன், 2 raised to 4 raised எல்லாமே அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி a raised to m the whole power என்னென்ன என்ன எழுதணும், a raised to mn போட்டு ஒர்க் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணி வரும்போது பாருங்கள் என்ன ஆன்சர் வருது, 2 into 5 அழகாக log 10ன்னு வருது. log 10க்கு ஆன்சர் 1, பேஸ் நம்ம 10ன்னு எடுத்துருவோம், log 10 to the base 10, the answer is 1. ஓகே, ப்ரூவ் தட் கொஸ்டின். கண்டிப்பாக ஆன்சர் எல்லாரும் எழுதி வச்சுருவீங்க, 1 மார்க் வாங்கிடுவீங்க. ஆனால் இதை கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக செய்திடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 we see. Yes, please listen more. So, are you able to understand, students? Yes? If you are able to understand, you can give a like, right? Okay. Listen. So, those who are not subscribed this channel so far, you can subscribe the channel so that whenever we give some new videos or some live classes, you will get the notification. So, we are taking classes for 10, 11 and 12. All the classes we are handling, so you can inform your friends also. Okay. Now, please look at this one. 3 expressions given, 1, 2, 3. All the 3 are equal. They said they asked to prove x, y, z is equal to 1, right? So each one you take it as k. Each one you take it as what? K. இப்போ ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்து ஈக்குவேட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, செகண்டையும் இதையும் ஈக்குவேட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, தேர்டையும் இதையும் ஈக்குவேட் பண்ணி மைனஸ் ஒன்றுக்கு பவர் ரூல், அந்த மைனஸ் கம்ஸ் ஃப்ரண்ட் வரும்போது இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிட்டுது. திரும்பவும் இந்த நியூமரேட்டர் கொண்டு போறீங்க, அந்த log 2 to the base x நியூமரேட்டர் கொண்டு திரும்பவும் அந்த 2x சேஞ்ச் ஆகிரும்ல. இப்போ பாருங்க இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ், log x to the base 2 log x to the base 2. இங்கே 1 டைம், இங்கே 3 டைம், 3 plus 1 4 டைம்ஸ். இந்த 4 அங்கே கொண்டு போய் கேன்சல் பண்ணிங்கன்னா 3/2 வரும்ல, 3/2. இது எக்ஸ்பென்ஷனில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா x is equal to 2 raised to 3/2, x is equal to 2 raised to 3/2. That is x is equal to 2 raised to 3/2 னா 1.5. 2 raised to 1.5, 2 raised to 1, 2 raised to half. 2 raised to half னா என்னது, √2. Okay, so the answer is 2√2. அதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பேன், யூ கேன் கோ த்ரூ. அதுபோல் இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தாமா, இதெல்லாம் கூட 5 மார்க்கில் கேட்கலாம். ஆக்சுவலி 3 மார்க் கொஸ்டின் தான். சம்டைம்ஸ் தே மே ஆஸ்க் இன் இந்த 5 மார்க்கை கவர் பண்ணி கான்செப்டையும் படித்து 5 மார்க் படிச்சிட்டிங்கன்னா 2 மார்க் 3 மார்க் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது எக்ஸ்பென்ஷியல் ஃபார்மில் கொண்டு வாங்க, தென் இது a minus b the whole square தானே, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபை, ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, now the next topic is your favorite trigonometry, right? Okay, listen, trigonometryனாலே ஃபுல்லாக என்னது, ஃபுல்லாகவே ஃபார்முலா தான், ரைட்? ஓகே, சரி, ஃபியூ திங்ஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். மெயினாக அந்த குவாட்ரன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் குவாட்ரண்ட், ஃபஸ்ட் குவாட்ரண்ட் 0 to 90, செகண்ட் குவாட்ரண்ட் 90 to 180, தேர்ட் குவாட்ரண்ட் 180 to 270, 270 to 360. அப்போ 360 is equivalent to what? 0. இங்கே all silver tea cups, right? Hope you can understand that. ஃபார்முலா எல்லாம் நல்லா படிச்சிருக்கோமா இதில் ரெண்டே சின்ன இது கொடுக்குறேன். சப்போஸ் யூ வாண்ட் ஃபைன் tan 300, ஏன்னா தெர் ஆர் கிட்டத்தட்ட 42 ஃபார்முலா வரும். மைனஸ் தீட்டா, 90 minus theta, 90 plus theta, 180 minus theta, 180 plus theta, 270 minus theta, 270 plus theta, ஒவ்வொன்றுக்கு 6 மக்கப் பண்ணினீங்கனாலும் அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிகனாமெட்ரி படிக்கவே மாட்டீங்க. ப்ளீஸ் லிசன். இப்போ ஒரு 2 or 3 minutes கவனிங்க. அந்த 42 ஃபார்முலா நீங்கள் மக்கப் பண்ணவே வேணாம். எதை கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. tan 300 நீங்கள் எப்படி செய்யணும்னா, லிசன். Bharat, please explain one more time. I don't know which question, maybe this question.
இதை சேஞ்ச் பண்ணுமா? லிசன், சப்போஸ் log a to the base b equal to c ன்னு இருந்துன்னா இதை நீங்கள் எக்ஸ்பொனென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி எக்ஸ்பொனென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணணும்? இந்த பேஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். பேஸ் ரைஸ் டு சி, b ரைஸ் டு c ஈக்குவல் டு இதை எழுதணும். சரியா? சப்போஸ் log x to the base 2 equal to 7 அப்படி இருந்ததுன்னா பேஸை தான் பார்க்கணும். பேஸ் இங்கே இருக்கு 2 இருக்குல்ல, அது அப்படியே கிராஸாக இங்கே போகணும். 2 raised to 7 equal to x. ஓகே, இப்போ பாருமா இந்த கொஸ்டின் இங்கே 5 minus x இருக்குல்ல, 5 minus x raised to 2, 5 minus raised to 2 equal to this, so you can do that. Okay, not this one, previous one. So okay, it will take time, so let me go on to the next one. Okay, now listen this. Tan 300, listen. Tan அப்படியே எழுதிடணும். 300 90க்கு மல்டிபிள்ஸில் கொண்டு வாங்க. How many 90s? 9 3s are 27. 270 plus what? 30. This is the first step. I am going to teach 2-3 questions like this so you can understand. Listen, அடுத்து நீங்கள் என்ன செக் பண்ணால் 9 இது எந்த குவார்ட்டர்லன்னு பார்க்கணும். 90 into 3 இங்கேருந்து ஆரம்பிப்பீங்க. 90 into 1 2 90 into 3 on the line. Plusனா இங்கே போயிடும், மைனஸ்னா come back, right? Now it is in the fourth quadrant. ஃபோர்த் குவார்ட்டரில் எது பாசிட்டிவ்? காஸ் தான் பாசிட்டிவ். இங்கே டேன் இருக்குது, அதனால் நீங்கள் நெகட்டிவ் போடுங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது இந்த நம்பரை பார்க்கணும். 90 into சம்திங் எழுதியிருக்கீங்களா? யூ செக் இட் இஸ் ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பர். இஃப் இட் இஸ் ஈவன் நம்பர் 2 4லாம் வந்துருதுன்னா சேம் ரேஷியோ எழுதுங்க, டேன் எழுதுங்க. இஃப் இட் இஸ் ஆட் நம்பர் ரைட் த கோ ரேஷியோ. டேனுக்கு கோ ரேஷியோ கோ டேன், கோ டேஞ்சன்ட், காட். இதுக்கு ஆன்சர். அப்போ காட் 30 படித்து வச்சுருங்க. சரியா? Please listen. இதை திரும்ப பார்த்துட்டு இருக்காதீங்க. Another example I will give. Listen. Suppose you want sin 150. Sin அப்படியே எழுதுங்க. 150 90க்கு டேபிள் 90 into 1 தான் 90 plus what 60. இப்போ இது எந்த குவார்ட்டரில் வருதுன்னு பார்க்கணும். 90 into 1 90 into 1 இந்த லைனில் இருக்கும். ப்ளஸ் 60னா இங்கே வந்துடும். அப்போ அது எந்த குவார்ட்டர்? இட் இஸ் இந்த செகண்ட் குவார்ட்டர். செகண்டில் சைன் பாசிட்டிவ் தான், ஸோ இட் இஸ் சைன் இஸ் பாசிட்டிவ். ஓகே, see this number, odd number. Odd number no co-ratio. Sin is co-ratio, cosine, cosine, cos 60. That's all. See one more example. Suppose the question is cos 225. இதை எப்படி எழுதுவீங்க? cos 90க்கு மல்டிபிள் 9 2s are 180 plus 45 வரும். See it is in which quadrant? 90 into 2 1 2 90 into 2 plus 45 third quadrant வரும். thirdல எது பாசிட்டிவ்? tan தான் பாசிட்டிவ், cos is negative, so put a minus. See this number, இது வரைக்கும் odd number இருந்து. odd numberனா co-ratio. sin co-ratio cos, cos co-ratio sin, tan co-ratio cot, cot co-ratio tan, secant co-ratio cosecant, cosecant co-ratio secant. இங்க even number வர்றதுனால write the same ratio. same ratio இங்க என்ன வருதோ அது அப்படியே எழுதுங்க, cos 45. அவ்வளவுதான். see இதை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு இது எழுதுவோமா? Suppose the question is sin 180 plus theta. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா டக்கு நீங்கள் ஆன்சர் சாட்டில் போடலாம். மக்கப் பண்ணி வச்சு அந்த அப்படி போட வேணாம். ஐ வாண்ட் யூ டு ட்ரை இன் திஸ் மெத்தட். sin 180 plus theta. ப்ளீஸ் லிசன். இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தட் படி பாருங்கள். 180 180னா 90 into 2 தானே. அப்போ 90 into 1 90 into 2 ப்ளஸ் தீட்டானா இங்கே வரும். தேர்ட் குவார்ட்டரில் tan தான் பாசிட்டிவ், இங்கே சைன் இருக்குது, அப்போ மைனஸ் போடுங்க. 180 90 into 2, அந்த 2ங்கிறது என்ன நம்பர்? ஈவன் நம்பர், ஸோ ரைட் த சேம் ரேஷியோ. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் sin theta. இது போல் எது கேட்டாலும் நீங்கள் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லிசன், cos 270 மைனஸ் தீட்டா. 270 எல்லாமே ப்ளஸ் போடுறோம்ல, மைனஸ் ஒன்று போட்டு போமே. cos 270 மைனஸ் தீட்டா 90 180 270 ஆன் த லைன், மைனஸ் தீட்டா இட் கம் பேக். ப்ளஸ்னா அடுத்த கிராஸ் ஆகி போகிறோம்ல, மைனஸ்னா இட் கம் பேக். இட் இஸ் இன் த தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவார்ட்டரில் tan தான் பாசிட்டிவ், இங்கே என்ன இருக்குது? காஸ். அப்போ நீங்கள் மைனஸ் போடணும். இங்கே சேம் ரேஷியோவா கோ ரேஷியோவா? 270 ஆடா ஈவனான்னு பார்க்கக்கூடாது. 270 90க்கு மல்டிபிள்ஸில் பாருங்கள். 90 into 3, அந்த 3ங்கிறது என்ன நம்பர்? ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர்னா கோ ரேஷியோ, காசுக்கு கோ ரேஷியோ சைன். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் sin theta. இது தெரிஞ்சுன்னா இது எல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. கரெக்ட் தானே? ஒவ்வொன்றுக்கு ஆன்சரை போடுங்க, எதையுமே மக்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எல்லாம் கட்டாகி ஆன்சர் கழக உங்களை ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இந்த டைப் கொஸ்டின்ஸ் எது வந்தாலும் நீங்கள் செய்யலாம். ஓகே, திஸ் இஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். tan a plus b is equal to 45. Show that 1 plus tan a and 1 plus tan b is equal to 2. Please listen more. a plus b
a plus b 45 ல a plus b 45 இங்க tan இருக்குனால ரெண்டு பக்கம் tan எடுக்குறீங்க so tan a plus b tan a plus b க்கு என்ன ஃபார்முலா ரெண்டு பக்கம் tan எடுக்கும்போது tan a plus b is tan 45 tan a plus b what's the formula tan a plus tan b by 1 minus tan a tan b tan 45 க்கு வேல்யூ 1 இந்த ஸ்டெப் கிடைச்சிரும் cross multiply பண்ணுங்க you will get this then இந்த ஆன்சர்ல இந்த இடத்துல 2 மட்டும் தான் இருக்குல்ல வேற tan term எதுவும் கிடையாது so அந்த நம்பரை மட்டும் அங்க விட்டுட்டு அந்த minus tan a tan b லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க பிளஸ் னு வந்துருது அடுத்த ஸ்டெப் நல்ல ஞாபகத்துல வைங்க adding 1 on both side அது எப்படி ஞாபகத்துல வைக்கலாம் இங்க நம்ம ரைட் சைடுல 1 இருக்குது நமக்கு ஆன்சர்ல என்ன வேணும் 2 வரணும் அதுக்கு என்ன செய்யணும் 1 ஆட் பண்றோம் both the sides you are adding 1 அப்ப லெஃப்ட் ரைட் சைடுல 1 ஆட் பண்ணும்போது 1 + 1 2 ஆயிரும் லெஃப்ட் சைடுல இங்க ஒரு 1 ஆட் பண்றீங்க இந்த ஒரு 1 ஆட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுங்க இத ஒரு குரூப் பண்ணிருங்க இந்த ரெண்டுல இருந்து tan b அவுட் சைடுல எடுங்க now 1 plus tan a is common you will get 1 plus tan b ஈஸியா செய்தறலாம் விட்டுறாதீங்க very important 5 mark question I think one of the revision paperலயும் they ask this okay look at this one இந்த சம் செய்யணும்னா உங்களுக்கு ஒரே ரிசல்ட் தெரிஞ்சிருந்தா போதும் அது என்னன்னா sin 2a ஃபார்முலா தெரியுமா what is sin 2a 2 sin a cos a கரெக்ட்டா sin 2a என்ன ஃபார்முலா 2 sin a cos a ப்ளீஸ் லிசன் எப்படி செய்யலாம்னு பாருங்க இங்க இது ரெண்டையும் பாருங்க pi by 48 here also pi by 48 கரெக்ட் தானே இங்க sin இருக்கு cos இருக்கு அப்ப இது sin a cos a டைப்ல இருக்கு what is missing we need a 2 அந்த 2 கொண்டு வரதுக்கு இந்த 32 அதுல இருந்து ஒரு இத 16 ன்னு போட்டு ஒரு 2 இங்க கொண்டு வந்து இது கூட கம்பைன் பண்ணிருங்க so I'll give the notes I'll clear on steps இருக்கும் you can understand இப்போ நான் அதுல போய் ஒவ்வொண்ணா எழுதுறதுக்காக ஷார்ட்டா சொல்லி கொடுக்கிறேன் we take a 2 here 32 ஸ்ப்ளிட் பண்ணுங்க 16 into 2 why we are taking 2 அங்க உங்களுக்கு sin a cos a டைப்ல இருக்குது sin a cos a டைப்ல இருக்கு இந்த ரெண்டு ஆங்கிள் சேமா இருக்கணும் இங்க pi by 48 pi by 48 ஒரு 2 கூட இருந்திருந்தனா that can be written as sin 2a அதுக்காக தான் ஒரு 2 இந்த 32 ல இருந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் இல்லனா 2 ஆல மல்டிப்ளை பண்ணு 2 ஆல டிவைட் பண்ண எல்லாம் ஒண்ணுதான் ரைட் அப்போ 16√3 அப்படியே இருக்கும் 16√3 இதுல இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கனா sin 2a 2 into pi by 48 ன்னு வந்துரும் கரெக்ட்டா அப்புறம் இதெல்லாம் எழுதுவீங்க இது கட் பண்ண என்ன ஆயிரும் 24 ஆயிரும் இப்போ pi by 24 இங்க என்ன ஆயி போச்சு pi by 24 இங்க sin இருக்கு இங்க cos இருக்கு திரும்ப ஒரு 2 வேணும் திரும்ப அதே போல இத 8 போட்டு அங்க ஒரு 2 கொடுங்க இப்படி கண்டினியூ செய்யிட்டே போங்க easily you will get this answer okay இப்போ நீங்க இத சம் நீங்க go through பண்ணீங்கனா ஈஸியா வொர்க் அவுட் பண்ணலாம் ரொம்ப கஷ்டமான சம் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருந்தா போதும் sin 2a what is sin 2a 2 sin a cos a okay அது ஒன்னு யூஸ் பண்ணி நீங்க செய்யலாம் okay then this is another very important question இந்த டைப்ல வரக்கூடிய question அதுக்கு நீங்க இந்த ஷார்ட்டா இப்படி கொடுத்திருப்பேன் அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா you can understand okay இந்த பிளேலிஸ்ட் கொடுத்திருப்போம் trigonometry அதுல இந்த ஃபார்முலா எல்லாம் எப்படி நீங்க ஈஸியா ஞாபகத்துல வைக்கலாம் உங்க புக்ல நிறைய ஒரு 8 ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க இப்படி இருக்கும் sin c plus sin d sin c plus sin d 2 sin c plus d by 2 cos c minus d by 2 கரெக்ட் தானே இது போல நாலு ஃபார்முலா இருக்கும் இத தான் நான் ஷார்ட்டா என்ன கொடுக்கிறேன்னா s plus s s plus s equal to 2sc 2sc இதெல்லாம் படிச்சிருவீங்க c plus d by 2 c நமக்கு வேண்டியது sin ஆ cos ஆ ரைட் அதுக்கு தான் ஷார்ட்டா s plus s equal to 2sc s minus s equal to 2cs அப்ப அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லுங்க sin c minus sin d is equal to 2 cos c plus d by 2 sin c minus d by 2 இந்த நாலு ஃபார்முலா கொடுத்திருப்பேன் so s plus s equal to 2sc s minus s equal to 2cs c plus c equal to 2cc c minus c equal to minus 2ss இதெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட் இவ்வளவு படிச்சிட்டீங்கன்னா போதும் 8 ஃபார்முலா நீங்க மைண்ட்ல வச்சிரலாம் ப்ளீஸ் லிசன் இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்றேங்க c plus c equal to 2cc னாக்கு மீனிங் c for cos cos c plus cos d equal to 2 cos c plus d by 2 திரும்பவும் cos தானே c minus d by 2 பாருங்க இவ்வளவு பெரிய ஃபார்முலாவை இவ்வளவு ஷார்ட்டா எழுதிறோம்ல இது மட்டும் கிடையாது இன்னொரு டைப் ஃபார்முலாவும் இருக்குது அதே c plus c க்கு cos a plus b plus cos a minus b equal to 2 cos a cos b இது போல நாலு ஃபார்முலா இருக்கும் அதுக்கும் இதுதான் உங்களுக்கு ஹிண்ட் அப்ப நீங்க ஞாபகத்துல வைக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள் இந்த 4 ரிசல்ட் 4 இது என்னது s plus s equal to 2sc பார்த்தா வேற யார்ட்ட சொல்லாதீங்க நம்ப மாட்டாங்கல்ல s plus s னா 2s வரும் இது என்னடா உங்க சார் 2sc ன்னு சொல்லி கொடுக்கறாருன்னுவாங்க sin c plus sin d equal to 2 sin c plus d by 2 cos c minus d by 2 s plus s 2sc s minus s is 2cs c plus c 2cc
C minus C is minus 2SS. இதுக்கு மீனிங் என்ன ஒருக்கா சொல்லி பாருங்க. C minus C minus 2SS. இதெல்லாம் எந்த புக்லையும் இருக்காது. C minus C minus 2SS னா cos C minus cos D equal to minus 2 sin C plus D by 2 C minus D by 2. Yes. Sir, explain this formula once again. I think you can understand now, right? கிளாஸ் கவனிச்சுட்டே இருங்க. ஏன்னா கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லைல்ல, படிக்கணும், ரைட்? ஸோ ஓகே, லிசன். ஒன்றும் இல்லைம்மா, ஃபஸ்ட்டில் சி, இங்கே டி, இங்கே சி ப்ளஸ் டி பை 2, இங்கே சி மைனஸ் டி பை 2. அது ஈஸியாக ஞாபகத்தில் வைக்கிறதுக்காக ஜஸ்ட் ஐம் கிவிங் சம் ஹிண்ட். அது உங்களுக்கு தெரிஞ்சிருதுன்னா அதை பேஸ் பண்ணி இந்த சம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ப்ளீஸ் லிசன் திஸ். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எஸ் ப்ளஸ் எஸ் தானே, S plus S. இப்போ என்ன ஃபார்முலா சொன்னேன்? 2SC. 2 sin C plus D by 2, C plus D by 2, 2SC. C na cos. C minus D by 2, 4x minus 2x by 2. Denominator என்ன டைப் பாருங்க? C plus C. C plus C என்ன ஃபார்முலா? 2CC. 2 cos C plus D by 2, cos C minus D by 2. அதை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுங்க, எவ்வளோ ஈஸியாக அந்த ஆன்சர் வந்துடும். அந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா ஈஸி. ஃபார்முலா நிறையா இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட் மெத்தடில் படிச்சிங்கன்னா ஈஸியாக செய்யலாம். எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்கும். ஓகே, நம்மளா ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். ஓகே, சரி. இதுபோல் இந்த sin 18 கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அம்மா. sin 18 ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதில் ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸிலி யூ கேன் கோ த்ரூ, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். 18 தீட்டாவை 18 கொடுங்க, ரெண்டு பக்கம் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 தாய்க்கெல்லாம் ரீசன் இருக்குது, ஐ டோன்ட் வாண்ட். இப்போ நம்ம டைம்னால எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸ்ப்ளிட் பண்ணி 5 தீட்டாவை 2 தீட்டா ப்ளஸ் 3 தீட்டா, பிகாஸ் உங்கள் 2A 3A ஃபார்முலா தெரியும், இது போட்டுடலாம் ஈஸியாக. ஓகே, then chapter number 4ல, so what we study here, permutation combination, right? Mathematical induction. ரொம்ப சின்ன டாபிக் தான், இதுக்கு நம்ம கூடுதல் டைம் வேணாம். பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. காம்பினேஷன் நல்லா கோ த்ரூ பண்ணிடுங்க. இப்போது 10C3, இதுக்கு மீனிங் என்னது? 10C3னா 10ல் ஆரம்பிக்கணும்ல, 10 into 9 into 8, ஒன்றா லெஸ் பண்ணி 3 டேர்ம்ஸ் எழுதுங்க. டிவைடட் பை இங்கே 3 வரதுனால 3 ஃபேக்டோரியல், 1 into 2 into 3ன்னு எழுத போகிறீங்க. இதே இது 10C7 கேட்டாங்கன்னா இது யூஸ் பண்ண மாட்டோம் இல்லை 10C8 கேட்டாங்கன்னா 10 into 9 அப்படி 8 டேர்ம் எழுதுறது எப்போ முடிக்கிறதுல. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, NCR is equal to NCN minus R. அப்போது 10C8 நம்ம 10C8 எழுத மாட்டோம், 10 minus 8. வாட் இஸ் 10 minus 8? 2ன்னு எழுதிடலாம். அப்போ 10C2 உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும்ல. 10C2 எப்படி எழுதுவீங்க? 10 into 9. ஏன் ரெண்டு டேர்ம் இங்கே 2 இருக்கிறதுனால, டிவைடட் பை 1 into 2. பெர்மிட்டேஷனாலும் சேம் தான், ஒன்லி திங் நியூமரேட்டர் மட்டும் எழுதுங்க, டினாமினேட்டர் எழுதக்கூடாது. ஓகே, சரி. தென் இதில் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டை மட்டும் சொல்லிவிட்டு அதில் 1-2 சம்முக்கு போயிடலாம், ரைட்? ஓகே, லிசன். ரெண்டு காம்பினேஷனை ஆட் பண்ணுறது எப்படி நல்லா கவனிங்க. இது 1 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட், இதை பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. நல்லா இந்த கான்செப்ட்டும் படிச்சிட்டிங்கன்னா அந்த 5 மார்க் கொஸ்டின் நான் சும்மா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டா போதும், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லிசன், ஹவு கேன் யூ ஆட் 2 காம்பினேஷன்ஸ்? லிசன், இப்போ 10C6ஐயும் 10C7ஐயும் ஆட் பண்ணலாம். நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன் ஆஃப்டர் டீச்சிங் 2 கொஸ்டின்ஸ். 10C6ஐயும் 10C7ஐயும் ஆட் பண்ணலாம். ப்ளீஸ் லிசன், கண்டிஷன் இருக்குமா? 2 கண்டிஷன் இருக்குது. அந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ஆட் பண்ண முடியும். எந்த 2 காம்பினேஷனையும் ஆட் பண்ண முடியாது. எப்போ நீங்கள் 2 காம்பினேஷன் ஆட் பண்ணலாம்னா there are 2 conditions. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் must be சேம். இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் சேமாக இருக்குல்ல? எஸ். செகண்ட் நம்பர்ஸ் must be 2 consecutive numbers. இங்கே 6உம் 7உம் 6உம் 5 கூட வரலாம், கன்சிக்யூட்டிவ் நம்பர் தானே? எஸ். 2 கண்டிஷன். வாட் ஆர் த 2 கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் மஸ்ட் பி சேம், செகண்ட் நம்பர்ஸ் மஸ்ட் பி கன்சிக்யூட்டிவ் நம்பர். தென் யூ கேன் ஆட் இட். எப்போ ஆட் பண்ணலாம் தான் சொன்னேன், எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லல. தென் வாட் வில் பி யுவர் ஆன்சர்? ப்ளீஸ் லிசன். ஆன்சருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் சேமாக இருக்குல்ல, அது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கோ. இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் சேம் 10, ஒன்று ஆட் 1 more 11. சி, 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர் இருக்கலாமா, அதில் கிரேட்டர் நம்பர். இப்போ 6உம் 7உம் இருக்குது, அந்த 2ல் கிரேட்டர் நம்பர், விச் இஸ் த கிரேட்டர் நம்பர்? 7. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 11C7. 1 more sum கொடுக்குறேன், லிசன். 7C3 plus 7C2, can you add it? If so, what is your answer? Can you give your answer in the chat section?
2 எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் செய்வீங்கன்னு நினச்சேன். பட் இப்போ டைம் இருக்கிறதால ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்டு ஐம் ஆஸ்கிங் a question. 7c3 plus 7c2. Can you add it? If you can add, give your answer also. Yes, very good students. So you are able to follow. Good. Very good, ma. Can you add it? Yes. First numbers are same. Second number consecutive number தானே? You can add it. Answer எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் நம்பரு கூட 1 ஆட் பண்ணுங்கன்னு சொன்னோம்ல. 7க்கு கூட 1 ஆட் பண்ணா 8. C, இந்த ரெண்டு consecutive நம்பர்ல greater number, which is the greater number? 3 is the greater number, right? Okay, very good. இதில் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அது செய்துட்டீங்கன்னா அவங்க 1 மார்க்கில் எந்த கொஸ்டின் கேட்டால் கூட நீங்கள் சொல்லிடுவீங்க. ப்ளீஸ் லிசன். 10c6 plus something is equal to 11c5. What should be written here? ஃபஸ்ட்டு 2 இது நம்பரை ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டேன். இப்போ இன்னும் நீங்கள் நல்லா தரவாக இருக்கிறீங்களா, இந்த டைப்பில் எதை கேட்டாலும் நீங்கள் செய்திருவீங்களான்னு செக் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின். 10c6 ப்ளஸ் சம்திங் ஒரு காம்பினேஷன் நீங்கள் எழுதணும். ஆன்சர் என்ன கொடுத்துருக்கேன்? சாரி, 11c5 இல்லைம்மா, சேஞ்சிங் 11c7 கொடுக்குறேன். 11c7. எஸ். கேன் யூ ஆட் இட்? Can you find this number? 10c6 plus something equal to 11c7. Yes, many students giving the right answer. Very good students, very good ma, very good. So 10c6 இப்போ நீங்க ஆட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் சேமா இருக்கணும்ல. அப்ப இங்க 10 இருந்தா இங்கேயும் 10 தான் இருக்கணும். C, அடுத்த நம்பர் கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொன்னோம். இங்க 6 இருக்குது. அப்போ 1 6 and 7 வரலாம், இல்ல 6 and 5 கூட வரலாம். அப்போ நீங்கள் ஆன்சரை பார்க்கணும். அதில் கிரேட்டர் நம்பர் ஆன்சரில் வரணும்ல. ஆன்சரில் அவங்க 7 கொடுத்தனால கண்டிப்பாக இங்கே என்ன வந்திருக்கணும்? 10c7. வெரி குட் மேன். ஒரு ஸ்டூடெண்ட் கூட மிஸ்டேக் பண்ணலை. யூ டிட் பியூட்டிஃபுல்லி. குட், ரைட். லிசன், இப்போ பாருங்கள், அது இல்லாமல் இந்த கொஸ்டினை கொடுத்தா நீங்கள் படிக்க மாட்டீங்க. கரெக்ட் தானே? இப்போ அதை படிச்சிட்டிங்க. திஸ் வில் பி இன்ட்ரெஸ்டிங். லிசன், இது வரைக்கும் படிக்கல. இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அந்த சம் நீங்கள் படிக்க போகிறீங்க. ப்ரூவ் தட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 40c5. This is equal to 40c5. Listen now. இப்போ நீங்கள் என்ன சொன்னால் எல்ஹெச்எஸ் எழுதிட்டீங்க. சிக்மானா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? சிக்மானா சம்மேஷன். கரெக்டாக நான் ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட்டில் என்ன வேல்யூ கொடுக்கணுமா? ஆருக்கு 0லேருந்து 4 வரைக்கும் கொடுக்க சொல்கிறாங்க. யூ சிக்மா ஆர் ஈக்குவல் டு 0 to 4. 0 to 4னா 0 கொடுங்க, 1 கொடுங்க, 2 கொடுங்க, 3 கொடுங்க, 4 கொடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு 0 கொடுங்க. ஆருக்கு இடத்துல 0, ஆருக்கு இடத்துல 0 கொடுத்தீங்கன்னா 39 minus 0, 39 தானே? 39c4. எஸ், ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே இருக்குது. அடுத்து 1 கொடுங்க. 1 கொடுத்தீங்கன்னா 39 minus 1, 38. எஸ், அப்புறம் 37. இந்த நம்பர்லாம் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போது இதில் எதெல்லாம் ஆட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டும் செகண்டும் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 35 இருக்குது, இங்கே 39 இருக்குது. பட் இஃப் யூ சி, இங்கே 35 இருக்குது, இங்கேயும் 35 இருக்குல்ல. அந்த ரெண்டையும் பக்கத்தில் எழுதிட்டேன். சரியா? இதுவும் ஒரு குரூப்பாக எழுதிட்டு இதை கொண்டு போய் இங்கே ஃப்ரெண்டில் இங்கே கொண்டு வந்துட்டேன். சரியா? இப்போ பாருங்கள், இங்கே 35, இங்கே 35. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் ஆர் சேம். செகண்ட் நம்பர் கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்கா? 4 and 5. ஸோ யூ கேன் ஆட் இட், யூ வில் கெட் திஸ் ஆன்சர். அதுக்கு பக்கத்தில் இங்கே என்ன இருக்குது? 36c4. இப்போ இது ரெண்டையும் இங்கே ஆட் பண்ணலாம். யூ வில் கெட் திஸ் ஆன்சர். அது பக்கத்தில் இதை கொண்டு வாங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 37 அங்கே 4 5 ஆட் பண்ணி இந்த ஆன்சர் கூட இதை கம்பைன் பண்ணுங்கள். அழகாக அவ்வளோதான். அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு போங்க. வித்தின் செகண்ட்ஸ் யூ கேன் ஃபினிஷ் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கு தேவையானது கான்செப்ட்ஸ் படிக்கணும். கான்செப்ட் படிச்சிங்கன்னா ஈஸியாக செய்யலாம். இந்த சம் மட்டும் கிடையாது, இதுபோல் எந்த சம் கொடுத்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரைட்? ஓகே, ஐ திங்க் இது கொஞ்சம் ஈஸியான சம்மந்தமாக இருக்கும். ஒன்லி திங் உங்களுக்கு ஞாபகத்தில் வைக்க வேண்டியது ஆர்னா ப்ளஸ் போடுங்க, ஆண்ட்னா மல்டிப்ளிகேஷன். அந்த ரெண்டு மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா யூ கேன் டூ திஸ் ஒன். எ கமிட்டி ஆஃப் 7 people. ஸ்டூடெண்ட், ஐ திங்க் வி ஆர் இன் த 4th lesson now. 5 6 இன்னும் 2 சாப்டர் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டையும் கவர் பண்ணோன்னா we need another half an hour ஆயிரும். இப்போ ஆல்ரெடி 8:30 கிராஸ் ஆயிட்டுல. Shall we continue for another half an hour? Say yes or no in the chat section. A committee of 7 people has to be formed from 8 men and 4 women. 8 men and 4 women. அதுலேருந்து நம்ம 7 ஃப்ரேம் பண்ண போகிறோம்.
Suppose adula, thank you students, thank you, shows your interest, very good, so we'll continue, okay, right. So inform your friends also. Chala students அப்படியே டைம் ஆச்சுன்னு சாப்பிட போயிருப்பாங்க. Inform them, class continues, okay, let them join also. Okay, now please listen. A committee of 7 people has to be formed from 8 men and 4 women. 8 men and 4 women ல இருந்து 7. ப்ளீஸ் நல்லா கவனிங்க. ஒரு சம் தான் டீச் பண்ண போறேன். ஆனால் அதில் அந்த ஒரு சம் நல்லா புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா அவங்க எந்த சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் செய்யணும். தட்ஸ் மை எய்ம். ப்ளீஸ் லிசன். இப்போ இதில் இங்கே நிறைய கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ கண்டிஷனே கொடுக்கலன்னு வைங்க. டோட்டலாக 8 men and 4 women are there. We have to form a committee of 7. Committee of 7 frame பண்ணோம்னா how many ways you can form frame கேட்டாங்கன்னா டோட்டல் எவ்வளோ பேர் இருக்காங்க 12. அந்த 12லேருந்து 7 செலக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ 12C7 தான் ஆன்சர். கண்டிஷன் எதுவுமே கொடுக்கலண்ணா. அப்ஜெக்டில் அந்த மாதிரி கொஸ்டின் வரலாம். சரியா? இங்கே கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸாக்ட்லி 3 விமன். மொத்தம் 7 பேர் வேணும். 7ல் 3 பேர் விமன்னா ரிமைனிங் 4 மென்னாக இருக்கும். அவ்வளோதானே? ஸோ 3 விமன் 5 men. எத்தனை விமன் இருக்கிறாங்க? 4 விமன். அப்போ 4லேருந்து 3 எடுக்க போகிறீங்க. 4C3 அண்ட் 4 men அவுட் ஆஃப் 8. 8லேருந்து 4 எடுக்க போகிறீங்க. 8C4. கேல்குலேஷன் உங்களுக்கு தெரியும். யூ கேன் டூ தட். அடுத்து பாருங்கள், அட்லீஸ்ட் 3 விமன். அட்லீஸ்ட் டோட்டல் 7 வரணும். கரெக்டாக? டோட்டல் 7 வரணும். அட்லீஸ்ட் 3 விமன் கொடுக்குறாங்க. ஸோ விமன் மென். ஃபஸ்ட்டு மென் போட்டுருமா? சரி. அட்லீஸ்ட் 3 விமன்னா, அட்லீஸ்ட்னா என்னது? மினிமம். அட்லீஸ்ட் 3 விமன்னா 3 ஆர் மோர். விமன் மேபி 3 ஆர் மோர். மேக்ஸிமம் எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 4 தானே? சரி. அப்போது டோட்டல் உனக்கு 7 வரணும். அப்போ 3 விமன்னா எத்தனை மென் வரணும்? 4. அங்கே இருக்காங்களான்னு செக் பண்ணி 8 பேர் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. சரி. விமன் 4னா இங்கே 3 ஆட் பண்ணா அப்போ இவ்வளோ தான். 2 பாசிபிலிட்டி. ஒன்று 4 men அண்ட் 3 women ஆர். எதுக்கு இந்த அண்ட் ஆர்னா ப்ளஸ் எங்கே போடணும், மைனஸ் எங்கே போடணும். அப்போ சொல்லி பாருங்கள். இது 5 மார்க் கொஸ்டின். ஷார்ட்டாக படிக்க போகிறீங்க. 2 பாசிபிலிட்டி என்னெல்லாம்? செலக்டிங் 4 men அண்டுங்கிற இம்பார்ட்டன் அண்ட் 3 women ஆர். ஆர்னா அந்த இடத்துல நம்ம ப்ளஸ் போட்டுருணும். ஆர்னா அந்த இடத்துல என்ன போட்டுருணும்? ப்ளஸ் போட்டுருணும். 3 men and 4 women. 3 men and 4 women. அண்ட்னு வர்றது தான் என்னது? மல்டிப்ளிகேஷன். ஆர் வந்துன்னா ப்ளஸ். கால்குலேஷன் போட போகிறீங்க. அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் ஒன் பாருங்கள். அட்மோஸ்ட் 3 women. அட்மோஸ்ட் 3 women மேக்ஸிமம் 3 women. அதுக்கு மேலே வரக்கூடாது. மேக்ஸிமம் 3 women. மென் விமன். மேக்ஸிமம் 3. 3னா 3 ஆர் லெஸ். 3 ஆர் லெஸ்னா 3 வரலாம், 2 வரலாம், 1 வரலாம், ஈவன் 0 கூட வரலாமா? சரியா? ரைட். ஆட் பண்ண என்ன வரணும்? 7 வரணும். 7 வரணும்னா இங்கே 4. 4 + 3 7 தானே? இங்கே 2 இருந்தால் இங்கே 5. 5 + 2 7. இங்கே 6 + 1 7. இங்கே 7 + 7 இருக்காங்களான்னு செக் பண்ணிடணும். இல்லைனா அந்த கேஸை எடுக்கக்கூடாது. சப்போஸ் தேர் ஆர் 5 men தான் இருக்கிறாங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிடணும். கரெக்டாக? இங்கே 2 அட்மோஸ்ட் 3 women தான் கேட்டிருக்கலாம். அப்போ 3 ஆர் லெஸ். 3 ஆர் லெஸ்னா 3 2 1 0 வரலாம். ஆனால் ஒரு விமன்னா நம்ம 6 men we need because totally we need 7. இங்கே 8 இருந்ததுனால ப்ராப்ளம் இல்லை. அதை அவங்க கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த கேஸ் எடுக்கக்கூடாது. ஓகே, மீதி எல்லாமே அதே போல் தான். ஸோ யூ கேன் டூ தட் ஒன். தென் வி ஹாவ் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ரைட்? மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனாக இல்லை 3 கேஸ் இருக்கும். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் 3 ஸ்டெப்ஸ். என்னெல்லாம்? ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை P of Nன்னு கொடுங்க. அதை கொடுத்துருங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரூவ் இட் இஸ் ட்ரூ ஃபார் 1. ப்ரூவ் இட் இஸ் ட்ரூ ஃபார் 1. செகண்ட் அஸ்யூம் இட் இஸ் ட்ரூ ஃபார் K. தென் ப்ரூவ் இட் இஸ் ட்ரூ ஃபார் K+1. கரெக்டாக? இந்த 3 ஸ்டெப்பு வந்துட்டு இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸ். ஆல் த நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 எல்லாத்துக்குமே ட்ரூன்னு சொல்லிடலாம். அது ஏங்கிறது என்னை எக்ஸ்பிளைன் பண்ண போல் இருக்குது. ஆனால் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அது தெரியாது. நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம எழுதிட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிடுங்க இட் இஸ் ட்ரூ ஃபார் 1 2 3 எல்லாம் ப்ரூவ் பண்ணலையே. அது எப்படி கிடைக்குன்னா அஸ்யூம் இட் இஸ் ட்ரூ ஃபார் K அண்ட் யூ ப்ரூவ் இட் இஸ் ட்ரூ ஃபார் K+1. அதுக்கு மீனிங் என்னன்னா இஃப் இட் இஸ் ட்ரூ ஃபார் K இட் வில் பி ட்ரூ ஃபார் K+1. Kக்கு ட்ரூவாக இருந்தால் K+1க்கு ட்ரூவாக இருக்கும். இது இஃப் இட் இஸ் ட்ரூ ஃபார் K இட் வில் பி ட்ரூ ஃபார் த நெக்ஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் நம்பர் +1 தானே? அப்போ இஃப் இட் இஸ் ட்ரூ ஃபார் 1 இட் வில் பி ட்ரூ ஃபார் த நெக்ஸ்ட் நம்பர். இஃப் இட் இஸ் ட்ரூ ஃபார் 2 இட் இஸ் ட்ரூ ஃபார் த நெக்ஸ்ட் நம்பர். அப்போ அந்த அப்படியே கண்டினியூ பண்ணி இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுதான் கான்செப்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். அந்த 3 ஸ்டெப் எழுதிட்டு என்ன சொல்கிறோம்? இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் நேச்சுரல்
நம்பர்ஸ். அதில் புக்கில் இருக்க சில சம்ஸ் ரொம்ப டஃப்பான சம்மாக இருக்கும். சிம்பிளான சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர், கியூப் ஆஃப் இதெல்லாம் படிங்க. சரி, ஈஸியான சம்ஸ் சில சம்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். எந்த சம் வந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக தந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என் எடுங்க, பி ஆஃப் ஒன் எழுதுங்க. லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் நம்பர் எழுதுங்க, ரைட் சைடில் என் வருடத்துலலாம் ஒன் கொடுங்க, ரெண்டு சேமாக வரும். பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. செகண்ட் ஸ்டெப், அசியூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. ஒன்றும் கிடையாது, தந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ண போகிறீங்க. என் வருடத்துலலாம் கே எழுதுங்க, அவ்வளோதான். செகண்ட் ஸ்டெப். மொத்தம் 3 ஸ்டெப். ஃபஸ்ட் ஸ்டெப் அண்ட் செகண்ட் ஸ்டெப் யார் வேணாலும் செய்யலாம். சப்போஸ் 5 மார்க் கொஸ்டின் திஸ் ஆர் திஸ், இந்த கொஸ்டின் ஒன்று சுத்தமாக தெரியாது, இது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க, பி ஆஃப் என் கொடு, பி ஆஃப் ஒன் கொடு, பி ஆஃப் கே எழுதுங்க, ட்ரூ கொடுங்க. பி ஆஃப் கே ப்ளஸ் உங்களால் முடிகிற வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். கடைசியில் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்னு எழுதி வச்சுட்டு வந்துருங்க. சரியா? ரைட், யூ வில் கெட் மேக்ஸிமம் பாசிபிள் மார்க் டீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் கீ செட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அதுபோல் டிவிசிபிள் சம் இருக்குது, இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிடுங்க. டிவிசிபிள் பை 3னா 3 இன்ட்டு சம்திங், வேற ஒரு சம் நம்ம பார்த்தோம்ல, இப்போ டைமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இதுக்குன்னே செப்பரேட் வீடியோ இருக்குது, எல்லாமே உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன். சரியா? நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணி எந்தெந்த ஏரியா நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோஸ் போட்டு பாருங்கள். எதெல்லாம் உங்களுக்கு கான்செப்ட் தரவா இல்லையோ அதெல்லாம் படிங்க. அப்புறமா பைனாமியல் தியரம் இருக்கும், அதில் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எக்ஸ் இஸ் லார்ஜ், எக்ஸ் இஸ் ஸ்மால், எக்ஸ் ப்ளஸ் ஏ ரைஸ் டு என், ரைட்? எக்ஸ் ப்ளஸ் ஏ ரைஸ் டு என், இல்லைன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ரைஸ் டு என். அந்த எக்ஸ்பேன்ஷன் 1 ப்ளஸ் nx plus n into n minus 1 by 2 factorial, 1 into 2 x square plus etc. அதில் ஒரு சம் x is large, x is small. x is large, x is small na you can keep x in the numerator. x is large na x நீங்கள் நியூமரேட்டரில் வைக்கக்கூடாது, x should be go to the denominator. அதெல்லாம் ஏங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ நம்ம டைம் இல்லை. ஏன்னா this binomial theorem for rational number, it contains infinite number of terms. எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் few terms கண்டுபிடிச்சிட்டு approximately நம்ம எழுதிடுவோம். ஓகே, அதனால if it is small, if it is very small, higher power எடுக்க சப்போஸ் 0.1ன்னு வைங்களேன், எக்ஸோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.01, கியூப் பண்ணிங்கன்னா 0.001ல இன்னும் போக பார்த்து கம்மியாகிட்டே போகும். அதனால ஆஃப்டர் ஃபைண்டிங் ஃபியூ டேர்ம்ஸ் யூ கேன் லீவ் இட். அதே இது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு வந்து அப்படி விட முடியுமா? இல்லை, வி கேன் நாட் லீவ் இட். ஓகே, அதனால தான் இந்த வரக்கூடிய நம்பர் மஸ்ட் லை பிட்வீன் -1 and +1. கண்டிஷன் கேட்கலாம், பைனாமியல் தியரம் ஃபார் ரேஷனல் நம்பர் அப்ளை பண்ணணும்னா எக்ஸுக்கு வேல்யூ எப்படி இருக்கணும்? எக்ஸ் மஸ்ட் லை பிட்வீன் -1 and +1. அதை ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்? மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தேன் 1 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தீஸ் ஆர் த 2 questions அது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். யூ கேன் கோ த்ரூ தட் ஒன். The rendu summe very very important 5 mark questions. Okay, now we have come to the last topic for today. Okay, சரி, analytical geometry. இதுலயும் just I'm going to give only few sums, locus அப்புறம் pair of straight lines. Okay, just in another 10 minutes we'll try to wind up. Okay, listen, locus sum எது கேட்டாலும் let p x1 y1 இல்லனா h, k be any point on the locus னு ஆரம்பிச்சிருங்க. locusல எந்த sum வந்தாலும் let p h, k இல்லை x1, y1 எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் ஸ்கூலில் என்ன டீச் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிடுங்க. பிகாஸ் ஃபைனல் ஆன்சரில் அந்த லெட்டர் வரப்போகிறது கிடையாது. இங்கே நான் எழுதியிருக்கேன் h, k be any point on the locus. அப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன் சில டைம் டைரெக்டாகவே அது கொடுத்துருவாங்க, சம்டைம்ஸ் கொடுக்காம ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும், நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எந்த பாருங்கள், இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் such that sum of the squares of the distances from 2 points. 2 பாயிண்ட் இருக்குமா? ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்கு. ஏ ஒரு பாயிண்ட், பி ஒரு பாயிண்ட். பிங்கிறது நம்ம கண்ட ஒரு பாயிண்ட், லோக்கஸில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட். என்ன கண்டிஷனாக பாருங்க, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ். அப்போ ஏபி ஒரு டிஸ்டன்ஸு, பிபி ஒரு டிஸ்டன்ஸ். கரெக்டா? இந்த ரெண்டுக்கும் சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ், ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் ஈக்குவல் டு என்ன வரணுமா? 20. அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதுதானே? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும்ல. வாட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அவ்வளோதான். அதை அப்ளை பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய a plus b the whole square, a minus b the whole square. எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. பட் இங்கே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். கடைசி எல்லாம் சிம்பிளிஃபை பண்ண பிறகு ஃபைனலாக லோக்கஸ் இஸ் எழுதிட்டு இங்கே என்ன லெட்டர் நீங்கள் கொடுக்குறீங்க, ஹெச் கே கொடுத்தீங்கன்னா ஹெச் வந்த இடத்துல எல்லாம் எக்ஸ் கொடுங்க, கே வந்த இடத்துல எல்லாம் ஒய் கொடுங்க. இல்லை இங்கே நீங்கள் x1 y1 கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரில் x1 y1 வரும்ல. ஃபைனல் ஆன்சரில் தேர்ஃபோர் லோக்கஸ் இஸ் அப்படின்னு போட்டுட்டு x1க்கு இடத்துல எக்ஸ் கொடுங்க, y1க்கு இடத்துல ஒய் கொடுங்க. ஓகே, இது வித் திஸ் ஐடியா நீங்கள் இதில் உள்ள சம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், அதில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அது 10th ஸ்டாண்டர்டுக்கு ரிலேட்டடாக இருக்குது. அதில் நிறைய சிம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் தட் யூ கோ த்ரூ. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். அதுலேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 5 மார்க் கொஸ்டின்.
இல்லை நீங்கள் படிக்க வேண்டிய ரிசல்ட்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஜென்ரல் ஈக்குவேஷன் இதான் ஒரு ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இந்த ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் அதெல்லாம் படித்து வச்சுருங்க. திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள். ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c = 0. இதுதான் ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். அந்த கொஸ்டினில் இருந்து யூ கேன் ஐடென்டிஃபை ஆல் த 6 letters a b c f g h. ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², b is the coefficient of y², c is the constant. அப்போ a b c, a is the coefficient of x², b is the coefficient of y², c is the constant. அப்புறம் அந்த f g h எல்லாம் 2fy அப்படி படிச்சு வச்சுட்டீங்கன்னா மறக்காது. 2fy, yக்கு கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதில் half எடுங்க, அதான் f. ஜிங்கிறது 2gx, அதுதான் அந்த ரிசல்ட் ஈக்குவேஷன் நீங்கள் படிக்கணும். 2g மைண்டில் வந்துடும். 2gx, x கூட என்ன வருதுன்னு பாருங்கள், அதில் half எடுங்க, அதான் g. ஹெச்ங்கிறது 2hxy, xy டேர்ம் என்ன பாருங்க, அதில் half. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? 7x² + 6xy - 4y² + 8x - 5y + 3 = 0. எனக்கு வேண்டிய லெட்டர் என்னெல்லாம்? a b c. ஏன்னா தெரிஞ்சால் போதும், அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். a b c அப்புறம் f g h. ப்ளீஸ் லிசன். ஏங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², x² கோஎஃபிஷியன்ட், அதான் a. b is coefficient of y², what is that? -4. c is the constant term, c 3. அப்போ abc இது தானே abc. fgh எல்லாம் half எடுக்கணும். fனா என்னது? 2fy, yல half. yக்கு கோஎஃபிஷியன்ட் நீங்கள் என்னன்னா, yக்கு கோஎஃபிஷியன்ட் -5, அதில் half எடுக்கிறதுக்கு -2.5 போடாதீங்க, -5/2. g 2gx ஞாபகத்தில் வைங்க. 2gx, xல half, இங்கே 8 இருக்கு, அப்போ என்ன போடுங்க? 4. hங்கிறது 2hxy, xyல half, இங்கே 6 இருக்குல்ல, 6ல half எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3 வரும். இப்படி தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, சரி. இப்போ நீங்கள் இது ஒரு ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். திஸ் மே ஆர் மே நாட் ரெப்ரசன்ட் a pair of straight line. This represent a pair of straight line only if a condition satisfied. This is the condition. இப்போ இந்த வேல்யூலாம் உங்களுக்கு தெரியும்னு வைங்களா, இந்த வேல்யூலாம் உங்களுக்கு தெரியும்னா இந்த கண்டிஷன் நீங்கள் எழுத, அந்த கண்டிஷன் கூட என்னன்னு சொல்லி தரேன், ஈஸியாக படிக்கலாம். abc + 2fgh, abc + 2fgh. இனி 3 டேர்ம் வரும், 3மே நெகட்டிவ். -af², இதை பார்த்துக்கோ, af² - bg² -ch². ஏதாவது ஒரு இதை போல் எல்லா வேல்யூ உங்களுக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆன்சர் 0 வந்ததுன்னா யூ கேன் சே எஸ், திஸ் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் a pair of straight line. அப்போ ஒரு ஜென்ரல், இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் இதையுமே நீங்கள் படிக்கணும். ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனா என்னது, அதுலேருந்து எப்படி இந்த 6 letters ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஹவு கேன் யூ ஐடென்டிஃபை வெதர் திஸ் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் a pair of straight line or not. அப்போ இந்த லெஃப்ட் சைடு படிச்சு வைங்க. abc + 2fgh -af² - bg² - ch² என்ன வரணும்? 0 வரணும். இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க? இதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அன்னோன் கொடுத்துருவாங்க, k = 0 எல்லாம் கொடுத்துட்டு this represent a pair of straight line, find k. அப்போ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி = 0 போட்டுட்டு அந்த அன்னோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ட்ரை பண்ணலாம்ல. சரி, அடுத்து பாருங்கம்மா. அடுத்த ரிசல்ட் தியரி மட்டும் நல்லா படிச்சிருங்க. சம் ஃபாஸ்ட்டாக, ஜஸ்ட் 2 minutes I will show. இப்போது இந்த ஃபஸ்ட்டு 3 terms மட்டும் எடுத்தீங்கன்னு வைங்களா, டிகிரி பாருங்கள் எல்லாமே 2 இருக்கும்ல. x² டிகிரி 2, x × y டிகிரி 2, y² ஆல்சோ டிகிரி 2. 0க்கு டிகிரி 2ன்னு இடத்துல என்ன வேணாலும் எடுத்துலாம். 0வை 0 × x², 0 × x என்ன வேணாலும் எடுத்துலாம். 0 பற்றி கவலைப்படாதீங்க. நம்பர் 7 கொடுத்தாங்கன்னா டிகிரி 0. ஆனால் 0 வந்துன்னா 0 நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். 0x² இல்லைனா 0x. அப்போ டிகிரி 1ன்னு சொல்லலாம், 2ன்னு சொல்லலாம். 0 × x⁻17, 0க்கு டிகிரி 17ன்னு சொல்லலாம். அப்போ 0க்கு டிகிரிங்கிறது we can take, நம்ம இதில் என்ன நம்பர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதை பற்றி நீங்கள் பார்க்க, மீதி எல்லாமே டிகிரி சேமாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ homogeneous equation of degree 2. So this equation always represent, இது கண்டிஷனே கிடையாது, always this represent what? Pair of straight line. ஆனால் இது pair of straight line represent பண்ணோன்னா there is a condition, it must satisfy that condition. ஆனால் அந்த first 3 terms மட்டும் எடுத்துட்டு 0 போடுங்க. that is called homogeneous second degree equation, always represent what? Pair of straight line. இன்னொரு கண்டிஷன், both the lines passing through the origin. pair of straight line ஒன்றும் இல்லை, 2 லைன், அவ்வளோதான். 2 லைனை கம்பைன் பண்ணி எழுதக்கூடிய ஈக்குவேஷன் தான் pair of straight line. ஓகே, ஸோ இந்த இடத்துல both the lines passes through the origin, 0, 0 வழியாக போகுது.
angle between pair of straight lines formula படிக்கணும் அவ்வளவுதான் எல்லா வேல்யூ क्वेश्चनல இருந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ண தெரியும்ல then just substitute அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும் parallel condition இதே இது செப்பரேட் லைன் கொடுத்தா parallelக்கு m1 = m2 perpendicular m1 into m2 = -1 அதே இது கம்பைன் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணி ஒரே ஈக்குவேஷனா கொடுத்துட்டு parallel condition கேட்டா h2 - ab 0 வரணும் perpendicular condition a + b 0 சில 3 மார்க் क्वेश्चन இந்த ரெண்டு ரிசல்ட் யூஸ் ஆகும் m1 + m2 -2h/b m1 into m2 = a/b அப்ப இதெல்லாம் உங்களுக்கு படிக்கணும் சம்ஸ் செய்யணும்னா ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்தா most important how to identify that 6 letters a b c f g h hope you remember time இல்லைனா திரும்ப நான் ரிப்பீட் பண்ணல okay now please listen 5 mark questions பாருங்க just 3 questions மட்டும் just a show and we stop today's class show that this equation represents pair of straight line அவ்வளவுதான் கண்டிஷன் satisfy ஆகணும்ல இந்த क्वेश्चन பார்த்தோம்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க சில ஆர்டர் சேஞ்ச் பண்ணிருக்கலாம் be very careful right சரி aங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் bங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர் -3 c இஸ் தி கான்ஸ்டன்ட் அதெல்லாம் half எடுக்க கூடாது fgh 2fy y ல half 19/2 g x ல half -3 h xy ல half இங்க மைனஸ் மட்டும் இருந்தா அது -1 half எடுத்தீங்கன்னா -1/2 இப்போ என்ன கேட்டிருக்காங்க intersecting represents a pair of intersecting lines அந்த கண்டிஷனோட லெஃப்ட் சைடு மட்டும் எழுதுறோம் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஆன்சர் அழகா 0 வந்துருது so it represent pair of straight line further show that இன்னும் கேட்டிருக்காங்க further that the angle between them is tan inverse y angle கண்டுபிடிங்க அதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல இன்னொன்னு show that they are intersecting lines அது intersecting intersect இல்லையா எப்போ அது intersect ஆகாது if the lines are parallel they won't intersect கரெக்ட் தானே அப்போ parallel ஆன் செக் பண்ணனும் parallel என்ன கண்டிஷன் h2 - ab போட்டா ஆன்சர் என்ன வரணும் 0 வரணும் ஃபர்ஸ்ட் இது it represent pair of lines வந்துட்டு இப்போ அது intersect ஆகுமா ஆகாதா அப்ப நீங்க என்ன செக் பண்ணனும்னா parallel or not if they are parallel they won't intersect parallel இல்லனா they intersect கரெக்ட் தானே parallel இல்ல இப்படி வந்தா கூட அது நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது intersect ஆகிரும் அப்ப நீங்க h2 - ab கண்டுபிடிங்க ரிசல்ட் பார்த்தோம்ல parallelக்கு என்ன கண்டிஷன் h2 - ab 0 வரணும் இங்க h2 - ab போடும்போது வேற ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாம ஒரு ஆன்சர் வருது not equal 0 so they are not parallel represent pair of intersecting lines angle between the lines ஃபார்முலா நல்லா படிங்க சரியா tan inverse modulus நெகட்டிவ் வந்தா கூட பாசிட்டிவா மாத்திருங்க 2 into root of h2 - ab by a plus b so you are getting tan inverse 5 இதே இது உங்களுக்கு suppose tan inverse 1 லாம் வந்தனா எடுத்து எழுதுங்க and அந்த டேபிள்ல 1 வரும்ல tan which angle is 1 45 உடனே நீங்க அத 45 degree ன்னு எழுதுங்க இல்ல உங்களுக்கு ரேடியன் மெஷர்ல எழுத தெரிஞ்சனா π/4 ன்னு எழுதுங்க ஓகே சரி just 2 more questions find the value of k if the following equation represent pair of straight line சொல்லிட்டாங்க pair of straight line கொடுத்துட்டாங்க அப்போ இந்த கண்டிஷன் எழுதி 0 ன்னு நீங்க கொடுத்துறலாம் 0 ன்னு கொடுத்துருங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதில இருந்து k கண்டுபிடிக்கிறீங்க ஓகே அது கால்குலேஷன் உங்க ஸ்கில் நாங்க ஒரு மெத்தட்ல போட்டுருப்போம் பட் யூ பிராக்டீஸ் ஓகே நீங்க போட்டு ஆன்சர் வருதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர் further find whether these lines are parallel or intersecting அதுக்கு நீங்க என்ன செக் பண்ணா போதும் yes you find h2 - ab போட்டு பாத்தீங்கனாலே தெரிஞ்சிரும் ரைட் h2 - ab போட்டு பார்க்கலாமா இதுல h2 - ab what is h2 h க்கு வேல்யூ 7/2 ஸ்கொயர் பண்ணீங்கனா 7/2 the whole square minus ab what is a value 12 b value -12 இத சிம்பிளிஃபை பண்ணா 0 வருதான்னு பாருங்க 0 வராது so they are not 0 வரலனா என்ன சொல்லுங்க they are not parallelனாலே கண்டிப்பா என்ன ஆகும் they intersect இப்போ parallel or perpendicular ன்னு கேட்டாங்க நீங்க அது perpendicular ஆன்னு செக் பண்ணலாம் perpendicular condition a plus b = என்ன வரணும் 0 வரணும் இங்க a value 12 b value -12 a plus b கண்டுபிடிச்சீங்கன்னா 12 - 12 கண்டிப்பா ஆன்சர் 0 வரும் அப்போ இது intersecting தான் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா you can say the lines are what perpendicular okay sorry just one more question this is the last one please listen show that this represent a pair of parallel lines very important question please listen show that this represent a pair of parallel lines and find the distance between them please listen distance between them நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க suppose two lines are
parallel line எப்படி இருக்கும்? they differ only in constant. கரெக்டா? ஒரு equation ax plus by plus அடுத்ததும் ax plus by xy ல சேஞ்ச் வராது, கான்ஸ்டன்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இங்க c1 இங்க c2. these are the two parallel linesனா they differ only in constant. அப்ப இதுல நீங்க என்ன லெட்டர்ல ஐடென்டிஃபை பண்ணீங்க? a, இது ரெண்டு சேமா இருக்கும். a b கான்ஸ்டன்ட் மட்டும் c1 and c2. இப்படி வந்தாலே அது parallel இருக்கும். distance between two parallel lines கேட்டா hope you remember the formula. c1 difference c2, எது பாசிட்டிவ் அதை எடுத்துருங்க, எது கிரேட்டரோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. c1 difference c2 by root of a square plus b square. அப்போ ரெண்டு செப்பரேட் ஈக்குவேஷன் வந்துட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருவீங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், ரைட்? அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பேரலல் ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ என்ன செய்யறோம்னா இது ஹவு டு செப்பரேட். இது ரொம்ப சிம்பிளானது. முதல் 3 டேர்ம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். a plus b the whole ஸ்கொயராக இருக்கும், அல்லது a minus b the whole ஸ்கொயராக இருக்கும். இந்த டைப் கொஸ்டின் மட்டும் பேரலாக வரக்கூடியதில் ஃபஸ்ட்டு 3 டேர்ம் எடுங்க, அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்துட்டு அதில் காமனாக வெளியில் எடுங்க, காமனாக இருக்கிறத வெளில எடுங்க. லாஸ்ட் டேர்மை அப்படி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டும் சேமாக இருக்கும், அப்படி தான் வரும். செக் பண்ணிடணும். நவ் அந்த காமனாக வர்றதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், டீன்னு கொடுக்குறேன். அந்த 3x minus 4y we take it as t. அப்போ t square minus 4t minus 12 equals 0. ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. t minus 6 equals 0, இல்லைனா t plus 2 equals 0. சால்வ் பண்ணி t equal to 6, t equal to minus 2 எழுதாதீங்க. t க்கு இடத்துல வேல்யூ கொடுங்க. t னா என்னது? 3x minus 4y. 3x minus 4y minus 6 equals 0. 3x minus 4y plus 2 equals 0. ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிட்டு பார்த்த உடனே parallel தானே? why? because x coefficients are same, y coefficients are same. They differ only in constant. அப்போ you can identify a value, b value, c1, c2. Distance, this is the formula. Simplify, you will get the answer. Okay? Yes, students, நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் ரஷ்ஷப் பண்ணி எடுத்துருப்போம். ஸோ ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். அதை விட மோர் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நடத்தின அவ்வளவுக்குமே கிட்டத்தட்ட 35 5 மார்க் கொஸ்டின்ஸ். சில கொஸ்டின் ஸ்கிப் பண்ணி போயிட்டேன் டைம் இல்லாதனால. பட் அந்த 35 கொஸ்டினுக்கையும் நோட்ஸு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மில் உங்களுக்கு இன்னும் another 15 மினிட்ஸில் யூ வில் கெட் இட். இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே வில் சென்ட் இட், ட்ரை டு சென்ட் ஆஸ் குவிக் as பாசிபிள். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும். ஓகே, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா we will send it. ஏன்னா அது எனக்கு நாளை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஒன்றா அப்படியே கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி பார்க்கணும். அப்படி பார்த்து படிக்காதீங்க. ப்ளீஸ் ரைட் இட். நாளைக்கு 7 o'clock நம்ம அடுத்த லைவ் கிளாஸ் இருக்கும். அதில் ஃபுல்லாகவே செகண்ட் வால்யூம் படிக்க போகிறோம். செகண்ட் வால்யூம் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். ஏன்னா இப்போ உங்களுக்கு 11th மார்க் பூஸ்ட் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு 12thலையும் நல்ல மார்க் நீங்கள் வாங்கணும்னா இது தெரிஞ்சிருக்கணும். மேட்ரிசஸ், வெக்டர் ஆல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், ப்ராபபிலிட்டி, தீஸ் ஆர் சம் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். ஓகே, ஸோ எவ்வளோ உங்களுக்கு டீச் பண்ண முடியுமோ ஐ வில் ட்ரை டு டூ இட் டுமாரோ 7 o'clock. ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ ரியலி வி ஆர் ஹாப்பி பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டில் இந்த கிளாஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. பிகாஸ் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஓகே ரொம்ப சீரியஸாக இருப்பேன். பட் 11th standard student, really I appreciate your interest and I thank the teachers also. Many teachers, they encourage me. They say, sir, we send it to our children. So I think definitely it will be useful to you. Hope you enjoyed this class. We'll continue tomorrow. Goodbye, students.